நண்பர் மாதேவனோட நிறைய ஷோஸ் பார்த்துருக்கேன். டி டாக்கீஸ் வழங்கும் தி மாதேவன் ஷோ. இந்த கியூஆர் கோடை டக்குன்னு ஸ்கேன் பண்ணுங்க, ஜில்லுன்னு ஒரு சர்ப்ரைஸ் gift உங்களுக்காகவே காத்திருக்கு. வெல்கம் டு எம்பவர், வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள், எக்ஸ்ட்ரா சந்தோஷம்னே வச்சுக்கலாம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவருடைய ஸ்பீச்சஸும் சரி, இவருடைய பாடல்களும் சரி, படங்களும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து என்னடா ஒரு மனுஷன் மட்டும் ரொம்ப வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காரு, இந்த சீரியஸான ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ரொம்ப கூலான ஒரு ஆளாக இருக்காரு அப்படின்லாம் நம்ம பார்த்து ரசித்து, நான் ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக கவனிச்சுட்டு வந்த ஒரு பெரிய லெஜெண்ட் கூட தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். திரு கங்கை அமரன் அவர்கள், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்ன சேனல் பேர் என்ன சொன்னீங்க? எம்பவர். எம்பவர். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களை பற்றி நிறைய பேர் நல்லா சொல்கிறாங்க, அதே சந்தோஷம், அதே ஒத்துக்க வச்சுது. அதுவும் இல்லாமல் என்னென்னா, உங்களை ரொம்ப சொல்லி இது இவருக்கு அட்டன் பண்ணேன்னு சொல்லி சொன்னது வெங்கட் பிரபு. அதனால் நீங்கள் தேங்க் பண்ணணும்னா வெங்கட் பிரபு தான் தேங்க் பண்ணணும். தனியாக ஒரு கார்டே போட்டு. ஏன்னா அவங்க கூட நம்ம பேட்டி எடுக்கும் போதுமே என்ன தெரியுமா பேசியிருந்தோம், எல்லாரும் வெங்கட் பிரபு ரொம்ப ஜாலியான ஒரு ஆளுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லைங்க, உண்மையாகவே ஒரு ஜாலியான ஆளுன்னா அது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது வந்து கங்கை அமரன் தான் அப்படின்னு நான் சொல்லி தான் அது அந்த பேட்டியை நம்ம அப்படி தான் ஆரம்பித்தோம். ஏன்னா நான் வெங்கட் பிரபு அவங்களுடைய ஸ்டைல் இருக்குல்ல, அதில் ஒரு நையாண்டி, ஒரு சின்ன கிண்டல், அது எல்லாமே உங்கள்கிட்ட தான் வந்துச்சுன்றதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். சந்தோஷம் 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 சந்தோஷம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த வெங்கட் பிரபு இந்த டைரக்ஷனுக்கு வரக்கூடாது, சினிமாவில் எனக்கு வரக்கூடாதுன்றதுக்காக பாடுபட்டவன் நான் ரொம்ப. ஏன்னா அந்த டைமில் வந்து கார்த்திக் ராஜா, யுவன்னு, பிரேம்ஜி, பிரபு எல்லாம் சேர்ந்து கார்த்திக் ஒரு வீடியோ கேமரா வாங்கிட்டான். அண்ணனோட வீடு பெரிய வீடு, பெரிய பெரிய பேலஸ் மாதிரி இருக்கும், நல்ல வீடு. அதில் வச்சு ஒரு திருடம் துரத்துறான் அப்படிங்கிற மாதிரி கேமரா ஓடிவா இன்னொன்று ஓடி மேலே இந்த நம்ம இதுக்கு கார் வந்து நிற்கிறதுல ஷெட்டு வந்து இறங்குறமே அதுக்கு மேலே ஜம்ப் பண்ணி ஒரு கீழே கேமரா குதினோன்னு அங்கேருந்து குதிக்கிறான். குதிச்சது யார்? பிரபு. குதிச்சோடனே ஒருத்தன் துரத்திட்டு போகிறான்ற மாதிரி ஜம்ப் பண்ணி அப்படி சொல்லிட்டு வந்து எல்லாம் வந்து நின்னான். இது பார்த்துட்டு தான் இன்னி மேலே கேமரா பக்கம் போனேன்னா அவ்வளோதான், ஒன்று காலம் முடிச்சிடும் நான் சொல்லி திட்டி இங்கே இருந்தால் எனக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஹாங்காங் போயிருந்தோம். எனக்கு ஒரு வீடியோ கேமரா வாங்கி கொடு. எதுக்கு அப்படின்னா, இல்லை கார்த்திக் வச்சுருக்கான், வேண்டாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு லண்டனில் அட்மிஷன் வாங்கி அட்மிஷனை அப்படி கொண்டு வந்து லண்டனில் படித்தவன். அதுக்கு தான் எதுக்குன்னா இந்த பக்கம் சினிமா பக்கமே வரக்கூடாதுன்றக்காக தான் தூக்கி அடித்தோம். அப்படி படிக்க வச்சு சினிமா பக்கமே வர வேண்டாம்னு துரத்துனா, அங்கே போய் என்ன பண்ணிட்டான் போயிட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் நாங்கள் அப்போ போய் தேட்டரில் போய் டிக்கெட் கிளிக்க போய் நிற்கிறது அங்கே. ஆமாம், தேட்டர் படம் பார்க்குறது. அப்போ இந்த ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படம்லாம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. சேர்ந்தா காரணங்கிற மைண்டுக்குள்ளே ஐடியாவெல்லாம் வச்சுருக்கான், அது எனக்கு தெரியாது. சரின்ட்டு வந்தால் படிச்சுட்டு வந்தால் ஒரு 3 நாள் சேர்ந்து இருந்திருந்தான்னா அவனுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடச்சிருக்கோம் அங்கே. எனக்கு அது தெரியாது. வந்ததுக்கப்புறம் ஏங்க அதுக்குள்ளே வரச்சிங்க, இன்னும் 3 நாள் இருந்தால் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் கிடச்சிருக்குமே அப்படின்னாங்க. வந்தவுடனே ரிச்செல்லாம் போச்சு எனக்கு கேள்விப்பட்டோடனே. என்னடா ஒரு 3 நாள் தங்கி இல்லை எங்களுக்கு முடிஞ்ச உடனே நாங்கள் இந்தியாவுக்கு வரணும்னு ஆசை டாடி எதாவது ஓடி வந்துட்டேன்னு சொல்லி சொன்னான். அதை மாதிரி துரத்துனவங்க இதே எய்மில் வந்து நான் வந்து பண்ணி காட்டுறேன் பாருன்னு சொல்லி நான்லாம் ஒன்றும் கைட் பண்ணல. நடிக்க போனால் ஒரு இதுக்கு அதுக்கும் திட்டு தான். நைட்டு எவ்வளோ நேரம் நான் ரெடி பண்ணி போய் சுற்றிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து கூத்தடிச்சுட்டு வரீங்களா என்னன்னா, எதுக்குடா இந்த பக்கம் வேணான்னு சொன்னால் இந்த பக்கம் வந்திருக்கேன்னு சண்டையெல்லாம் போட்டு சரி பண்ணா கடைசியில் பார்த்தா இன்றைக்கி வெங்கட் பிரபுவின் அப்படி போட்டு வர்றவங்க வெற்றி பெறாங்க. அதெல்லாம் சந்தோஷம்தான். இது விதிக்கப்பட்டிருக்கிறத எதுன்னு நமக்கு தெரியாமல் தானே ஓடிட்டுருக்கோம். கரெக்ட். இது விதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை நோக்கி போயிருப்போம். கரெக்ட். இல்லை தெரியல, இன்னும் தெரியல, அதான வாழ்க்கை. ஆமாம். முதல்ல எனக்கு வந்து பாடலாசிரியர் கங்கை அமரன் அவங்களுடைய ஜேர்னி பற்றி பேசணும். எனக்கு அவர் பிறந்தது வந்து என்னுடைய 12வது வயசுலேயே பிறந்தார். 12வது வயசுலேயே பிறந்தார். அப்போ இன்னும் கண்ணதாசன் பாட்டு, பட்டுக்கோட்டை கல்யாணம் பாட்டால் எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்கள். அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நம்மளும் ஒரு பாட்டு நல்லா இருக்கேன் இவங்க பாட்டலாம். சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் நடத்தி கம்மா கரையை ஒசத்தி கொட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கால் வெட்டி சம்பா பயிரை பறித்து நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல் விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு ஆனால் காடு விளைஞ்சென்ன மச்சான் நமக்கு கையங்காலம் தான் நம்பிச்சான். இது பட்டுக்கோட்டை கல்யாணம் கடைசி வரியை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அவ்வளோதான் இருக்கும். மாடா உழைச்சவன் வாழ்க்கையில் பசி வந்திட காரணம் என்ன மச்சான், அவன் தேடிய செல்வங்கள் வேறு இடத்தில் சேர்வதனால் வரும் சொல்லை
பஞ்சப்பரம்பரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சான், தினம் கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிறையாது, சிந்திச்சு முன்னேற வேணுமடி. எம்ஜிஆர் அவங்களுக்காக எழுதப்பட்ட பாட்டு, பட்டுக்கோட்டை கலைஞர். இது நாங்கள் அந்த விவசாயிகளாக இருந்து தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, ஐயோ நமக்கு சப்போர்ட்டாக யாரோ எழுதுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தனால இது மாதிரி நம்மள எழுத. அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணன் பாவலர் வரதராஜன் பெரிய ரைட்டர். பாவலர்னால பாடுவதில் வல்லவர், எழுதுவதில் வல்லவர் பாவலர், அப்படி பட்டம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாட்டெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஆசை, நம்மளும் ஒரு இது எழுதணும்னா. 12-13 வயசில் எனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு ஒரு பாட்டு இல்லைங்களா, அதில் வந்து எங்கள் கம்யூனிஸ்ட் லீடர் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் பாடிட்டு பிரச்சார பாடகர்கள். கேரளாவில் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட்டுடைய ஆட்சி வர்றதுக்கு முக்கியமான காரணம் தேவிகுளம் பேர்மேடு தொகுதி. 1952 நினைக்கிறேன். 52 வந்து அவங்க தொகுதி தேர்தல் நடக்கும். அப்போ தான் அண்ணா வந்து பாட ஆரம்பித்தாங்க. பாட்டு இருந்தாங்கன்னா அவ்வளோ போல்டாக இருக்கும் அவங்களுடைய பாட்டெல்லாம். அது மாதிரி கவிஞர் அவரை பார்த்து எங்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் பிடிச்சி அடைச்சிட்டாங்க. ஏதோ ஒரு கேஸ் போட்டு மொத்தமாக எல்லா தலைவர்களும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. போட்டோன்னா அண்ணன் கச்சேரி ஸ்ட்ரீட்டில் நடக்குது, கொடி கட்டாமல் கம்யூனிஸ்ட் பிரச்சாரத்தை சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான ஒரு டியூன் இல்லைங்களா, அவர்களை திறந்து விடு, இல்லை அவருடன் எமையும் சிறையில் இடு, குற்றம் கோரிவிட துணிவிருந்தால் உன் கோர்ட்டில் நிறுத்தியே தூக்கிலிடு. இதில் நான் என்ன பண்ணேன், நான் ஒரு சரணம் அதில் எழுதிட்டு அண்ணன்ட்ட கொடுக்குறேன், காட்டுறேன். நான் வாழும் தொழிலாளர் வாழ்வை வளமாக்க வாழ்வில் பெரும் பாதி அளித்தார், ஓடும் துயரென்று உறுதி தனை பூண்டு உறக்கம் தனை கூட ஒழித்தார், சொல்லை செயலாக்க சோசலிசமாக்க அல்லும் பகலின்றி உழைத்தார், எல்லை இல்லாத இன்ப நாடாக என்று என்றுமே நினைத்தார் அப்படின்ற மாதிரி பாட்டில் அவர்களை அண்ணன் போட்டு ஃபஸ்ட்டு அவர் பாட்டு புத்தகம் 10 காசுக்கு விற்கும். 10 அணவோ 2 அணவோ 1 அணவோ 2 அணவோ. அதில் வந்து இந்த எழுதியவ தம்பி அமர் அப்படின்னு சொல்லி போட்டு முதல்ல பேர் வந்து அதில் பேர் கொடுத்தது அண்ணன் தான். அதனால் அவரை ஃபாலோ பண்ணியே இருக்கனால சின்ன வயசுலேருந்து பாடல்கள் உருவாயிடுச்சு. எங்கே படித்தோம் நாங்கள் பேசாமல் கிராமத்தை விட்டு படிப்புலாம் ஓடி வந்த ஆட்கள் தான் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்டில். நம்ம எங்கப்பா படித்தோம், நம்ம படிக்கல, ஸ்கூலுக்கும் போகல அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் சோஷியலிசம் சூப்பராக எழுதிருக்கீங்க ஒரு பாட்டில். அண்ணனை ஃபாலோ பண்ண வந்துடுங்க. சொல்லை செயலாக்கின்னு எப்படி எழுத முடிஞ்சது? சொல்லை செயலாக்க சோசியலிசமாக்க, ஆஹா, எல்லை இல்லாமல் உழைத்தார். கவிஞன்னு என்ன நான் எந்த காலத்துலையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா கவிஞன்னா இது சினிமா பாட்டை தாண்டி எழுதுறாங்க. ஆமாம், அவங்களாம் கவிஞர்கள். இந்த கவித்துவமாக எழுதக்கூடிய கவிதைகள் எழுதுறாங்க, அவங்களாம் கவிஞர்கள். நான்லாம் இன்னும் பாடலாசிரியனாக தான் இருக்கேன். பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேன்னு இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டில் ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணாடி வள முன்னாடி விழ எந்தேகம் எழிஞ்சாச்சு. இந்த வரி எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சே, நல்ல ஒரு 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 இமேஜாக இருக்கே. ஒரு பொண்ணு வந்து ஏக்கத்தில் மெலிஞ்சு போனதுனால வளையல் அதுவா விடுற அளவுக்கு நான் மெலிஞ்சிட்டேன்னு சொல்றாளே, நல்லா இருக்கே அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். சமீபத்தில் ஒரு ரைட்டர் இருக்கார், தமிழ் ரைட்டர் கார்த்திக் அப்படின்ட்டு, அவங்க ஒரு போஸ்ட் எழுதியிருந்தாங்க ஃபேஸ்புக்கில். திருக்குறள்ல தொடியொடு தோல் நெகிழ நோவல் அவரை கொடியர் என கூறல் நொந்து, ரொம்ப சிமிலரான ஒரு இமேஜ் அவங்க யூஸ். ஒருவேளை இப்போ அள்ளுவரோட அடுத்த பிரதியாக இருக்கும் நான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இருக்கலாம். இது வந்து 500 குறுந்தொகை, பெரியாழ்வார் திருமொழி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான ஊமைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் பெரிய புலவன் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் நான். இல்லை ஆமாம், பாருங்க, எனக்கு இந்த யோசிச்சு பாரு, யார் நம்ம மட்டும் கண்டுபிடிக்க நான் போன சொல்வதில் யார் அந்த ஆராய்ச்சிக்கு தான் நம்ம போனோம். ஐயோ இல்லை, இந்த பிறவில் கிடைச்சிருக்கு. அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள நினைக்கும் போது அவங்க ஒன்றும் இல்லை. மண்ணில் இந்த காதல் பாட்டு எழுதும்போது வசந்த் சொன்னது பாவலர் வரதராஜன் பாட்டுன்னு நாங்கள் வந்து ஒரு பேப்பர் வரும், அது வந்து எடுத்து படிப்பார். அதுக்கு அந்த பாட்டு வேணும், அவர் பேரில் பாட்டு வேணும்னு சொன்னாங்க. அண்ணன் டியூன் பண்ணால் நான் மண்ணில் இந்த காதல் பாட்டு எழுதிட்டேன். நான் எழுதின பாட்டு தான் பாவலருடைய பேரில் வந்தது. பாவலர் ரெண்டா நான் திங்க் பண்ணி எழுதுனேன். அவர் எழுதின அந்த சுச்சுவேஷன் எப்படி எழுதுவார்னு நினச்சதுனால, முத்துமணி ரத்தினங்களும் கொட்டிய பவளமும் கொத்துமலர் அற்புதங்களும் குவிந்த அதரமும் சிற்றடையும் சின்ன விரலும் வில்லனும் புருவமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்ணிவிட மறந்தால் இதற்கோர் பிறவி இத்தனையும் விளந்தால் அவன்தான் துறவி முடிமுதல் அடிவரை முழுவதும் சுகம் தரும் விருந்துகள் படைத்தவோ அரங்கமும் அவளல்லவா அப்படின்னு சொல்லி
எழுதுனதுக்கு காரணம் என்னென்னா எங்கள் அண்ணன் நினச்சி எழுதுனால, அவர் மாதிரி பாட்டு வேணும்னு சொல்லி நினச்சதுனால அவர் உள்ளே பூந்து எழுதுனது தான் நான் சத்தியமாக நம்புகிறேன். எதுக்காக தெரியுமாங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன் நான் இதை? சும்மா எழுதுனது வந்துடாது, உங்களுக்குள்ள ஒரு இலக்கியத்தன்மை இருக்குல்ல? ஆமாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கே. அப்படியா? என்ன நீங்க தெரியல இருக்கே. இதான் சும்மா எழுதுனா வராது. நான் இப்படி ஒன்று சொல்கிறேனே, இப்போ நானுமே பாடல்கள் எழுதியிருக்கேன், ஒரு 10 பாடல்கள் எழுதியிருக்கேன். யுவன் சங்கர் ராஜா கூட நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். ஆனால் இப்போ எங்களுக்குள்ள அந்த இலக்கியத்தன்மை வரதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அது வருமானு எனக்கு தெரியல. ஆனால் உங்களோட பாடல்களில் தாளலயம்ன்ற வார்த்தையெல்லாம் அட்டகாசம் நீங்கள் யூஸ் பண்ணுறது. சிறு பொன்மணி பாட்டில் முதல் வரி சொல்லுங்க, உங்க குரல்ல கேட்போம். சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். ஆஹா, தாளலயம் கேட்டோன்னே அந்த மீட்டருக்குள்ள எப்படிங்க அந்த வார்த்தையை வச்சுங்க? இந்த பாட்டு கம்போசிங் நடக்கிற இடம் வந்து பாம்புக்கு ரோட்டில் பின்னால் காட்டேஜில் பண்ணிகிட்ருக்கோம். பாக்கியராஜர் எல்லாமே இருப்பாங்க. அவங்க அண்ணன் வந்து இந்த டியூனை போட்டு இதுக்கு எழுதி கொடுத்தா அப்படின்ட்டாங்க. நான் அதை எடுத்தேன், ஒரு பேட் பேப்பர் எடுத்தேன், வெளியே போய் இப்படி வாக் பண்ணிவிட்டு அந்த டியூனை போட்டு கேட்டுட்டு சின்ன வாக்மேன் இருக்கும் இல்லையா, அதில் அந்த டியூனை போட்டு கேட்டு அப்படியே நான் எப்படி பாட்டு எழுதுன்னா இந்த டியூன் இருக்குன்னு வச்சுங்களேன், ஓகேன்ட்டு அது பாஸ் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படி திங்க் பண்ணி சரி சிறு பொன்மணி ஆசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இப்படி வந்துடும். அவ்வளோதான் டைம், 10 நிமிஷம் தான் அந்த பாட்டு எழுதி. அவங்க அடுத்த டியூன் கம்போஸ் பண்ணிட்டுருக்காரு, பாட்டு அவர் போட்டுட்ருக்காரு. நான் இதுக்குள்ளே வெளியே வந்துட்டு நதியும் முழுமதியும் இரு இதயம் தனில் பதியும் அப்படி போட்டு பாட்டை ஃபுல்லாக இதே டைமில் அவர் விடாமல் போட்டு நிற்காமல் பாடிருப்பார் அண்ணன். அதுக்கு வந்ததெல்லாம் அது ஒரு என்னமோ ஒரு வரங்க. நான் வந்து நிஜமாக என்ன நான் பெரிய ஆளுன்னு நான் சொல்லி விரும்ப மாட்டேன். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் சொல்லாதீங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் நிஜமாகவே ரொம்ப பெரிய ஆள். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆள் பெரிய ஆளுன்னு சொல்லுங்கள். நான் சாதாரண ஆளுங்க. நீங்கள் வேறு ஒன்று சொல்லுவா, சாதாரணமான ஒரு ஆளால் இவ்வளோ எழுத முடியாது. அதுக்கு தான் இந்த கான்வர்சேஷனே. கிடைக்கக்கூடிய வேலை ஒரு வேலை, எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாற்றிக்குவோம். இப்போ என்னை கூப்பிட்ட ஒரு படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கன்னா ரெடி. ஆனால் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க விரும்பலை. காரணம் என்னென்னா நம்ம போட்டி போட்டு மறுபடியும் எழுதிருக்கிறேன் பார்த்தியா, எனக்கு அதெல்லாம் ஆசை கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கொடுக்கப்பட்ட வேலை அந்த நேரத்தில் முடிஞ்சு போச்சு. இப்போ வேலை செய்வான், டேடி ஏன் டேடி நீ அங்கங்கே அழைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு திட்டுவான், பிரேம்ஜி திட்டுவான், எல்லா வேலையும் திட்டுனா நமக்கு சும்மா உட்கார முடியாது. ஆனால் இப்போ எங்களுக்கு என்ன டைம்னா, எனக்கும் சரி என் வயசில் இருக்கவங்களுக்கு சரி, நாங்கள் ரசித்த உங்களையும் உங்களுடைய வேலைகளையும் பகிர்ந்துக்கிறதும் அப்ரிஷியேட் பண்ணி பேசுறதும் தான் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம சிறு பொன்மணி பற்றி பேசணும் இல்லையா, ஒரு இலக்கியத்தன்மை இருக்குன்னு நான் சொன்னேன்ல. செந்தூரப்பூவை பாட்டில் தென்றலை தூது விட்டு ஒரு சேதிக்கு காத்திருப்பேன், பூவரசம் பூ பூத்தாச்சு பாட்டில் தூது போ ரயிலே ரயிலே துடிக்குதொரு குயிலே. இப்போ தூது இலக்கியம்னு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் ஸ்கூலில், கரெக்டா? நான் அதனால தான் சொல்கிறேன், இப்போ தூது இலக்கியத்தன்மை இல்லாமல் அது தெரியாமல் இதெல்லாம் வராதுல்ல. அவர் பாரதிராஜன் சொல்லும்போது இவங்க ஊர்லேருந்து பின்னால் ட்ரெயினில் எழுதி விடுவாடா, நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எழுதி விடுவேன். அவனும் அங்கே இருந்தால் இன்னொரு ட்ரெயினில் நான் நல்லா இருக்கேன் நீ சுகமாக இருக்கியான்னு கேட்பான். அப்படி சுச்சுவேஷன் சொன்னார். இந்த மாதிரி அவங்களுக்கு ரயில் ஹெல்ப் இருக்கும், அது நல்லா அதில் எழுதுவாங்கன்னா அப்போ நமக்கு என்ன தோணும், தூது போ ரயிலேன்னு சொல்லி தோணும். சொல்கிறேன், அவங்க டைரக்டர் சொல்கிறதுலே நமக்கு வார்த்தை வந்து கொட்டிடும். அந்த மாதிரி தான் சொல்லுவேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குமா, நிறைய என்னை பற்றி நினச்சேன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். வெரி ஸ்வீட். நிஜமா நாளெல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கேன், இப்போ சாமிக்கு காத்துட்ருக்கேன், தூக்கம் இல்லை பார்த்துருக்கேன். வீரபாண்டி கோயிலிலே வருகிற தெய்ய பொங்கலிலே வேண்டினபடியே பொங்கல் வைப்பேன், கேட்டதையெல்லாம் கொடுக்குற சாமிக்கு. எங்கள் பக்கத்து வீரபாண்டி அம்மன் ரொம்ப எங்களுக்கெல்லாம் குலதெய்வம் மாதிரி ஒரு அம்மா, வீரபாண்டி மாரியம்மா. ஆமாம், எல்லாம் அதெல்லாம் வராமல் இருக்காது. எல்லாம் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். சோழம் விதைக்கையிலே அந்த பாட்டில் எல்லாம் இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு, மணிப்பூர் மாமியார் படத்தில் ரசிகனே என் அருகில் வா பாட்டு. அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு இளையராஜா அவர்களுடைய பாடல்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டாக நான் அதை பார்க்குறேன். ஏன்னா டைரக்டாக அவங்க தங்களுடைய ரசிகர்களுக்கு பாடுற ஒரு பாட்டாக அது அமைஞ்சுது. ஏன்னா உங்களோட வரிகள் அப்படி இருக்கும். தெரிந்ததை நான் கொடுக்கிறேன், தெம்மாங்கு ராகங்கள் சேர்த்து, இதயங்கள் சில எதிர்க்கலாம், எதிர்ப்பவர் அதை ரசிக்கலாம்,
நான் காணும் உள்ளங்கள் ஆ நல்வாழ்த்து சொல்லுங்கள், ஆ நாளும் காணும் இன்பம் இன்பம். எப்பா நிஜமா எனக்கே சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னென்னா அந்த பரி மறந்து போச்சு எனக்கு. ஏன்னா இது அதிகமான பழக்கத்தில் இல்லை பாட்டு. அண்ணன் ஏதாவது கச்சேரியில் பாடுவார், அவ்வளோதான் ஆமாம். நமக்கு. ஆனால் அந்த டைமில் ஒரு வார்த்தை கூட அவர் இடைஞ்சலுக்கு வரமாட்டார். இப்போ ரசிகனே தன்னா ரசிகனேன்னு தான் பாடுவார். அப்போ அந்த ரசிகனை வச்சு என்ன வரும், ரசிகனே வா காம் காம் காம்னா ரசிகனே என் அருகில் வான்னு தான் வரும். அவரை பற்றியே அவர் பாடினா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி தான் என்னோடய திங்கிங் அந்த பாட்டில் இருந்தது. இதில் எனக்கு என்ன ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு கேட்கணுன்னா, தெம்மாங்கு ராகங்கள் சேர்த்து தெரிந்ததை நான் கொடுக்கிறேன், கரெக்ட். இதுதான் ஆமாம் நாம கேட்ட இளையராஜாவுடைய இசை. அடுத்தது இதயங்கள் சில எதிர்க்கலாம். என்ன மாதிரியான எதிர்ப்புகள் இருந்துச்சு? நிறைய என்னடா வந்துட்டு கிராமத்தை அடிச்சுட்டு தர்றாங்க, இவங்க பரம்பளம் கொட்டிட்டு தர்றாங்கன்ற மாதிரி பேச்சு வந்தது, காதலே பட்டது. ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா 6/8 சாங் ரொம்ப பாப்புலர். 6/8 தங்கு டக்கட இப்போ சாங்ஸ்லாம் மச்சான பார்த்தீங்களா. அது அந்த அன்னக்கிளி படத்தில் எடுத்திங்கன்னா இந்த ஒரு பாட்டு தான் இவ்வளோ ஃபாஸ்டான பாட்டு. ஒரே ஒரு டப்பாங்க சாங்னா மச்சான பார்த்தீங்களா மட்டும்தான். பத்திரகாளி படத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டேளே அங்கே அதை பார்த்தேளா அங்கே, இது ஒன்று தான் டப்பாங்க சாங். 6/8 ஆமாம் 6/8 இப்போ புரிஞ்சுக்கிறவங்களுக்காக 6/8 போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஒவ்வொரு படத்தில் வந்து ஒரு பாட்டு தான் இருக்கும் அப்போ நாங்கள் வச்சுருந்தோம். இப்போ உள்ள பாட்டுகள் பார்த்தீங்களா, எல்லாம் எங்களை என்ன சொன்னாங்க, என்னையா இவங்க இந்த பாடி அடித்து வந்து நின்ட்டாங்க இந்த மாதிரி சொல்கிறவங்க. இன்றைக்கி அது இல்லைன்னா அவங்களுக்கு பொழப்பு இல்லை. ஆமாம், இன்றைக்கி எந்த பாட்டு வேணாலும் எடுத்துங்க, நான் யாரையும் குறை சொல்ல விரும்ப, புரியுது, குறை இல்லை, அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். அந்த 6/8க்கு அடிக்ட் ஆனது இன்னைக்கு வரைக்கும் அது போயிட்டுருக்கு. அப்போ அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபாலோ பண்ணுறது அப்படி தான் பண்ண முடியும், பண்ண வழியில். இப்போது இந்த எதிர்ப்புகள் காதில் செய்தியாக வரும்போது உங்களுக்குள்ளே என்ன மாதிரி பேச்சுகள் இருக்கும்? வருத்தப்படுறதுக்கு விஷயமே இல்லை. இதுதான் எங்கள் ஜனங்களுக்கு பிடிக்குது. எந்த படத்தில் நாங்கள் வந்து ஃபுல்லாக ரொப்பலை. எங்களுக்கு இது தெரியும், எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ ஏதாவது விஷயம் இருக்குது, உங்களுக்கு கொடுக்குறதுக்கு விஷயம் இருக்குது, அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்குது, அதனால நாங்கள் உங்களோட சேர்ந்துக்கிறோம், அவ்வளோதான் சார். வேறு மற்றபடி அதுக்காக ஐயோ நம்ம இதெல்லாம் குறைச்சிக்கணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, நினைக்கல. எதிர்ப்பவர் அதை ரசிக்கலாம் தான் உங்களுடைய டச். அதுதான் இப்போ ரசிக்கிறாங்கல்ல. ஐயோ என்னடா இப்போ போய் கேட்குற பாட்டுக்கு அப்போ கேட்குற பாட்டு பெட்டரடா சொல்லிட்டு எல்லா ராத்திரியில் எங்கே ஓடுது பாட்டு, எங்கள் பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு நிறைய. இது வந்து நீங்கள் அவங்களுக்கு எழுதுனது, அவங்க உங்களுக்கு எழுதின ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு? செண்பகமே செண்பகமே படத்தில் வெளுத்து கட்டிக்கடா என் தம்பி தம்பி தங்க கம்பி. ஆமாம் இல்லை? ஆமாம் ஆமாம். அந்த பாட்டு எழுதி பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் இளையராஜா, எங்கள் இளையராஜா அப்படின்னு நீங்கள் ஸ்வீட்டாக ஒரு கார்டு போட்டுருவீங்க. வெளிச்சம் உன்னோட முன்னாலே, வெற்றி உன்னோட பின்னாலேன்னு வாழ்த்தி உங்களை அப்படி துவங்கி வச்சாங்க. அதில் அது பிக்சரைசேஷன் பண்ணது பார்த்தீங்களா? இது ரிஃப்ளெக்டர் முன்னால் இருக்கும், வெளிச்சம் உன்னோட முன்னால் ரிஃப்ளெக்டர், வெற்றி உன்னோட பின்னால்னா ரேகா அந்த வெற்றின்னு போட்டு அப்படின்பா. அது கூட காமெடியாக தான் பண்ணிருக்கோம். இதுதான் சொல்கிறேன், இந்த கூல்னஸ் பற்றி நம்ம பேச போகிறோம், அதுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி பேனாவை நீ எடுத்து எழுதாத பொய்யும் இல்லை, கரெக்ட், ஆனாலும் உன் எழுத்து அநியாயம் செய்யவில்லை. பிரமாதம். இதுக்கு விட என்ன வேணும் எனக்கு? பேர் இன்றைக்கி உலகமெல்லாம் பாராட்டக்கூடிய இளையராஜாங்கிற ஒரு அண்ணனுக்கு தம்பியாக பிறந்த புண்ணியக்காரன் நான். அவர் வந்து அவர் கையிலேயே அப்போவே ஆசை பெற்றிருக்கேன்ற போது எப்போதும் அவர் ஆசை உண்டு. இப்போ கூட நான் என்னோடய கேரக்டரை மாற்றிக்கவே மாட்டேன். என்னென்னா நீ போய் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் அதை சொல்லுவேன். என்னடா அப்படிம்பாரு, சரி என் மனசில் கொட்டிவிடும், அதெல்லாம் சொல்ல இங்கே தேவையில்லை. என்னென்ன எனக்கு அவள் பேசுகிறத பிடிக்கலையோ அதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் என்னென்னா இது என்னன்னா சும்மா பேசாமல் அவ்வளோதான். நான் எதுக்கு அவ்வளோவெல்லாம் கோவப்படுற, நீ என்ன சொல்ல, நீ கோவப்படுற, எனக்கு கத்துற, நீ சொல்கிற நீ அந்த மாதிரி எனக்கு உரிமை இருக்கிறதுனால எனக்கு அவர்கிட்ட என்னென்ன உண்டோ அதெல்லாம் நான் பேசுவேன் அந்த மாதிரி. அண்ட் இதுக்கான ஷார்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேனாவை நீ எடுத்து எழுதாத பொய்யும் இல்லை, ஆனாலும் உன் எழுத்து அநியாயம் செய்யவில்லை. கரெக்டாக நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்க, யோசிக்கிறது. இதுலேயே இன்னொரு லைன் இருக்கும்ல, கொடியை ஏற்றி கடா என் தம்பி தங்க கம்பி. ஆக்சுவலாக மாசா எழுதியிருக்காங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேட்டியை காய போட்டுருப்பா. ஆமாம், கொடியில் துணிலாம் காயும், நீங்கள் பக்கத்தில் நிற்பீங்க. ஸோ இந்த நக்கல், நையாண்டி, கிண்டல் அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இல்லை, எங்கள் அண்ணன் தான் பாவலர் சொன்னேன்னு, அவர் வந்து காமெடியில் அவ்வளோ பெரிய எங்கள் அதை வந்து செண்பகம் செம்பல் 2 கேரக்டராக போட்டிருக்கோம். இவங்க ரகசியமாக பேசுறது, சத்தமாக பேசணும், ஊருக்கே கேட்டுடும். யார்கிட்டையும் சொல்லாத, என்னென்ன யார்கிட்டையும் சொல்லாத அப்படிப்பான். அங்கே போகிறவன் இப்படி திரும்பி பார்ப்பான், என்னது அப்படிதானாலே அந்த வீட்டுக்கு இவன் போனான்னா அவன் முழிப்பான் அங்கே இவங்க பேசுறது. அந்த மாதிரி இந்த ஐடியாலாம் எங்கள் அண்ணன் பாவலருடைய ஐடியாஸ் தான். என்ன தெரியுமா சந்தேகம்?
படம் எடுக்கிறதுன்றதுல நிறைய விஷயங்கள் இன்வால்வ்டு. கரெக்டாக நீங்கள் ஒரு ஜாலியான ஆளாக இருக்கலாம், ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டா? கரெக்ட். ஆனால் உங்களுடைய படங்களோட டைட்டில் சாங்ஸ் பார்க்கும்போது, மேக்கிங்லாம் பார்க்கும்போது உங்கள் கேம்பில் மட்டும் எல்லாரும் ஜாலியாக இருக்காங்களே, எப்படி? அப்படி தான் வச்சுருப்பேன் நான். அதே மாதிரி தான் பிரபுவும் வச்சுருக்கோம். கூட வேலை செய்கிறவங்களும் அலுப்பு தெரியாது. ப்ரெஷர் இருக்காதா? ஏன்னா ஒரு டிரெக்டர்னா இப்போ டிஜிட்டல், அப்போ ரீலு, உங்களுக்கு இன்னைக்கு இது எடுத்து முடிச்சிடணும், அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் இருக்கும்ல. அப்படியே எப்படி நீங்கள் ஜாலியாகவே படம் எடுத்தீங்க? அது ப்ரெஷர் நான் நினைக்கல சார். அது வந்து ஒரு நடிப்புன்னு தான் நினைப்பேன் நான். ஒரு யாரை திட்டுறேன்னா கூட படையா எக்கடா பார்த்து திட்டுறேன் அப்படின்னோடனே அவன் திட்டமேன்ற எண்ணத்துலேயே இங்கே இருக்கான், அவன் சரி பண்ணிடுவான். சரின்னொடனே ஏய் சூப்பரா நல்லா பண்ணிட்டான், அருமையாக பண்ணிட்டேன்னு மறுபடியும் அவனுக்கு ஒரு பாராட்டு வார்த்தை கொடுத்தா சரியாக போகும். அந்த மாதிரி அந்த இது கூட ப்ரெஷரை நான் அடிக்கிறது கூட ஐயோ ஏன்டா கத்த வைக்கிறீங்கன்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூலாயே என்னப்பா வாங்க 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 எல்லாம் ஒன்றா தான் சாப்பிடுவோம். லெஜெண்டரி டைரக்டர் எஸ் பாலச்சந்தர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய படத்தில் எல்லாரையும் திரைக்கு முன்னாடி கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி ஒரு முதல் முயற்சியாக ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பொம்மையில் பண்ணியிருப்பாங்க எல்லாரையும், சிங்கர்ஸ், எடிட்டர்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் அது ரொம்ப அற்புதமாக, ரொம்ப மரியாதையாக, ஜனரஞ்சகமாகவே அதை பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆமாம். என்னென்னா நான் உண்மை சொல்கிறேன், இந்த பாட்டு எடுக்கிறதுக்கு முன்னால் வந்து நான் அந்த பொம்மையில் அந்த டைட்டில் சாங் பார்த்ததில்ல. அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்கங்கிறது எனக்கு தெரியாது. நான் எடுத்ததுக்கப்புறம் தான் லெனி சொல்கிறே இது வந்து பாலச்சந்தர் அப்போயே பண்ணிட்டார்ப்பா அப்படின்னாரு. சரிட்டு இருக்கட்டும் நம்ம ஸ்டைலில் இதை எடுத்துக்கோன்னு பூஜைக்கு வர்றதுலேருந்து பாட்ட ஆரம்பிக்கும். பாட்டாலே புத்தி சொன்னார்னு ஏதோ ஒரு சாங் வந்துட்டுருக்கும். இது வேறொரு பூஜைக்கு எடுத்த ஷார்ட்ஸை தூக்கி அதில் போட்டு டைட்டில் போட்டு பண்ணோம். அந்த மாதிரி ஒரு இது அது வந்து ஐடியா நல்லது. ஏன்னா டெக்னீஷியன்ஸ் காட்டுறோம். என் படத்தில் 2 படத்தில் அண்ணனுக்கு ஜெயிலையும் தான் வரும், ஒர்க்கர்ஸ் வச்சு தான் இது டைட்டில். அது மாதிரி ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை அப்படி காட்டலாமே. இவங்க தான் எடிட்டரு, இவங்க தான் இது ப்ரொடக்ஷன் பாய்ஸு, இவங்க தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர், இவங்க தான் ஆர்ட் டைரக்டரு அப்படிங்கிற மாதிரி. அதில் கேஷியர் வருவார், அவர்கிட்ட வந்து பணத்தை எடுத்து திருடி பாக்கெட்டில் வச்சு. ஆமாம், அது ஜாலியாக இருக்கட்டும் வேண்டியது. அப்போல்லாம் ஜாலி தான் எண்ணுவேன். எந்த சீனாக இருந்தாலும் ஒரு ஹியூமர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் ஒரு இது போய்டும், புத்தி போய்டும். ரொம்ப பிரதானமான டெக்னீஷியன்ஸ் எல்லாம் முன்னாடி காமிக்கிறது கூட ஓகே, ஆனால் கங்கை மரன் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் யூனிட், ப்ரொடக்ஷன் பாய்ஸ், ஆமாம், எல்லாரையுமே காமிச்சு அரவணைச்சு. கரெக்ட். ரொம்ப நல்லா இருக்கு இப்போ பார்க்குறதுக்குமே. ஏன் டைரக்டர்ஸ் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள காட்ட மாட்டேங்களா, நாங்கள் அவங்களெல்லாம் பார்க்க வேண்டாமா, உள்ள டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம், அதே மாதிரி போடுங்க. அது என்ன இல்லை நம்ம கங்கை மரனை காப்பி அடிச்சுட்ட மாதிரி இருக்கும்னு நீங்கள் விட்டுருக்கல. அவங்களுக்கு ஒரே மரியாதை நம்ம இவ்வளோதான் கொடுக்க முடியும். அதனால் எண்ணம் தோணுது. இன்னொன்றில் வந்து என்ன பண்ணேன்னா இதே மாதிரி போட்டு வந்தோம். எடிட்டிங் அப்படின்னும் போது லெனின் விஜயன் வரும். ஆமாம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு எடிட்டிங்னு போடும்போது அவங்களுக்கு வந்து ஃபுல் இது இருக்கும், ஹேர் இருக்கும். அதே ஸ்டாப் பிளாக்ல வந்து அவங்க மொட்டை அடிச்சு வர சொல்லிட்டோம், பக்கத்தில் மொட்டை அடிச்சாச்சு வந்து நிற்பாங்க. அப்போ அதை போட்டு முடி இருக்கிறவங்க மொட்டை அடிச்சு நிற்கிறாங்கன்ட்டு எடிட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சூப்பர். அப்படிலாம் அதுக்கு அவங்களாம் ஒத்துழைச்சாங்களே, சரின்னு நல்லா காமெடியாக இருக்கியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் புத்தி இருந்தது. அதுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் ஜாலியாக இருக்குது காரணம். இருந்தாலும் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து கேஷியர்ஸ்லேருந்து காசு வாங்கி பாக்கெட்டில் வைக்கிறதெல்லாம் உங்களால் மட்டும் தான் பண்ண முடியும். பூங்கதவே தாழ்த்திரவாய், இந்த பாட்டில் நிறைய வரிகள் நல்லாயிருக்கும், அதெல்லாத்தையும் விட்டுருவோம். ஆனால் ஃபஸ்ட்டு 2 வார்த்தை பூங்கதவே தாழ்த்திரவாய் எப்படி? அவர் இப்போ ஜன்னலில் திறந்து பார்ப்பாடா, அதை வச்சு இப்போ பார்க்க மாட்டான்ற மாதிரி ஏங்குற மாதிரி ஒரு பாட்டாக இருக்கணும். லவ் ஸ்டார்ட் ஆகணும், அதுலேருந்து ஃபுல்லாக என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த தாட்டில் வரும்போது பூங்கதவே தாழ்த்திரவாய் பூவாய் பெண் பாவாய் பொன்மாலே சூடிடும் பூவாய் பெண் பாவாய். அது என்ன டியூனு, என்ன ஒரு எழுத்து மட்டும் வெற்றி பெறாதுங்க. அதுக்குரிய பாட்டு திருத்தேகம் எனக்காகும் தேனில் நனைந்தது என் உள்ளம் காதல் தெய்வம் தான் வாழ்த்தும் காதலில் போதிய தேகம். இது அந்த டியூனோட கேட்கும்போது எப்படி ஒட்டுதோ, இசை இல்லாமல் ஒரு பாட்டு பிரபலமாகவே முடியாது. ஆனால் அந்த இசையிலேருந்து துருத்திக்கிட்டு இல்லாமல் அப்படி தேன் மாதிரி வச்சுட்டீங்க பாருங்க. அளவோடு இருக்கும், அளவோடு இருக்குது பாருங்க, அளவோடு இருக்கும். தேனில் நனைந்தது என் உள்ளம். ஆமாம், கேட்கும்போது லைட்டாக எனக்கு ஒரு ஸ்மைல் வரும். நல்லா இருக்குல்ல, தேனில் நனைந்தது என் உள்ளம். எவ்வளோ இனிமையாக ஒருத்தர் எழுதியிருக்காருன்னு. நான் என்றைக்குமே உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும்னா, அப்பார்ட் ஃப்ரம் இன்ஸ்பைரிங் மீ, அப்பார்ட் ஃப்ரம் லேர்னிங் ஃப்ரம் யூ, இதெல்லாம் விட்டாலுமே உறவுகள் தொடர்கதை பாட்டுக்கு என்னன்னைக்கு நான் நன்றி சொல்லுவேன்.
ஏன்னா ரிப்பீட்டில் போட்டு நான் சும்மா நைட்டு படுத்துருப்பேங்க, கேட்டுக்கிட்டே இருப்பேன், அந்த பாட்டு ஓடிட்டே இருக்கும் எனக்கு. நான் நேற்று கூட அதை மறுபடியும் கேட்டேன், பயங்கர எமோஷனலான ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ருத்ரையா டைரக்ஷனு. அதில் வந்து ஒரு 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 சம்பவம் மட்டும் சொல்கிறேன். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கதை இப்போ வெளியிட்டால் கூட நல்லா ஓடும். அந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்டோரி. ஒரு பொண்ணு ஏமாற்றப்பட்ட, பல பேரிட ஏமாந்த ஒரு பொண்ணு தனக்கு வாழ்க்கை கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கா. அப்போது ஒருத்தன் வந்து அவளை வந்து சால்வேஷன் பண்ணுறேன், ஒன்றை சாஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆறுதல் சொல்ல வந்ததான் அவன் எப்படி அடைஞ்சிட்டு போகிறான், எப்படி அவளை முடிச்சுட்டு போகிறான்றது தான் அந்த சுச்சுவேஷன் புரியுது. அப்படின்னோடனே நான் வந்து என்ன பண்ணேன், எல்லாம் பாசிட்டிவாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அதில் எழுதுனதான் உன் நெஞ்சிலே பாரம் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவேன் உன் கண்களில் ஓரம் எதற்காகவோ ஈரம் கண்ணீரை நான் மாற்றுவேன் வேதனை தீரலாம் வெறும் பனி விலகலாம் வெண்மேகமே புது அழகிலே நாமும் இணையலாம். காலி பண்ணிட்டான். இதுதான் விஷயம். அந்த படத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அவங்க புதுசாக வந்த டைரக்டர்ஸ், ருத்ரையான்ற இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சுட்டு வந்தவர், கமலுக்கெல்லாம் வேண்டியவர். அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறோம். பண்ணால் எனக்கு எப்போதுமே எந்த கம்பெனி பண்ணலாமல் கவிஞரையாட்ட ஒரு வாழ்த்து வாங்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வழக்கம். ஏன்னா அவருக்கு என் டைரக்ஷனில் எழுதியிருக்காருன்னு நீங்கள் பெருமைப்படுறதுக்கான காலங்கள் இது, தயவுசெய்து அவர்கிட்ட எழுத வைங்கன்னு ஃபஸ்ட் சாங் அவர் தான் எழுதினார், கண்ணதாசன் ஐயா. அது என்ன சாங்னு சொன்னால் நீங்கள் கேட்டால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. வாழ்க்கை ஓடம் செல்ல ஆற்றில் நீரோட்டம் இல்லை, யாரும் தேரில் செல்ல தேரில் நாராயில்லை, எங்கே ஏதோ இங்கே எழுதியிருப்பார். எனக்கு அப்போ தோணலை. அப்புறம் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் நினச்சேன், அந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறோம், இது அரைச்சொல்லாக இருக்கு, இது ஃபுல்லாக ஆரம்பமே அரைச்சொல்ல. வாழ்க்கையோட ஆற்றில் நீரோட்டம் இல்லை, இறங்கிடா ஆற்றில் நீரோட்டம் இல்லைடா. என்னுடைய பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பிகினிங் சாங் வந்து எல்லாம் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான் வரும், டோட்டலாக வந்து பாசிட்டிவான வேர்ட்ஸ் தான் வரும். கவிஞரையாவோட வாக்கு பழிச்சு போச்சு, படம் நல்லா இருக்கியா ஓடலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் தோணுச்சு. அதுக்கப்புறம் சொன்னேன்னு நானும் அதுக்கப்புறம் கவிஞரையாட்ட எழுதுவேன், ஐயா ஐயா இது வேணாம் ஐயா, இது இப்படி வச்சுக்கலாம் ஏன்ற மாதிரிலாம் சொல்கிற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன். அப்படி அதெல்லாம் ஏற்றுட்டேன். ஏன்னா இந்த அரைச்சல்ங்கிறது ரொம்ப இது ஒன்றும் இல்லை. நான் எழுதுனதில் கல்கேஜ் ஆர் செல்வராஜ் தான் இளையராஜாவை வந்து ஃபஸ்ட்டு பஞ்சர் நாசில் கூப்பிட்டு பண்ணவர். அவர் எங்கள் கிராமத்துலேருந்தே மதுரையிலேருந்தே பழக்கமான ஒரு நெருங்கிய நண்பர், குடும்ப நண்பர். அவர் இல்லைன்னா இன்றைக்கி இளையராஜா வந்திருக்க முடியாது. அதுதான் உண்மையான விஷயம். அவர் தான் கொண்டு போய் பஞ்சர்ன்ட்டு எங்கள் ஊரில் பசங்க வந்திருக்காங்க பாட்டை கேளுங்கன்னு சொல்லி கொண்டு விட்டவர். அவர் படம் எடுக்கிறார், அகல் விளக்கு இது ஒரு படம் எடுக்கிறார். அப்போ அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு அவர் டைரக்ஷனுக்கு வர்றாரு. வந்தவுடனே என்னென்னா பொண்ணு ஊருக்கு புதுசு ஃபஸ்ட்டு படம். அப்போ வந்து சைக்கிள் கற்றுக்குறாடா அமர், அதுக்கு அந்த பசங்கள்லாம் பிடிச்சிட்டு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் அது வண்டியை தள்ளி விடுங்கடான்ற மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னோடனே சரின்ட்டு நான் எழுதுனேன் அந்த பாட்டு. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா பாளையம் பண்ண போகிறோம் சின்ன தாய் பெத்த மக புச்ச முத்து ஏறிய வராண்டோய் இப்படி இருக்குங்களா. அப்புறம் என்ன சொல்லணும், ரோட்டில் எல்லாம் மேடு பள்ளம் ரொம்ப இருக்குன்னு சொல்லணும். ஆனால் நான் என்ன, ரோட்டில் எல்லாம் மேடு ரொம்ப இருக்கு, பள்ளம் இல்லை, ஏற்றி விடுங்க, நல்லா தூக்கி விடுங்க, ஏறுன பின்னே எனக்கு பின்னே நீங்கள் வர வேணும், பலமாக தள்ளாதீங்க, ப்ரெஷர் கொடுக்காதீங்க, தள்ளாதீங்க, குறுக்கால நிற்காதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, குறுக்கால நிற்காதீங்க, இனிக்கும் அச்சுவெல்லாம் எள்ளு புண்ணாக்கும் வாங்கி தகுதான் ஸ்வீட்ஸு பத்தாட்டின்னா இன்னும் தரேண்டோ ஓரம்போ. இப்படி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான் எனக்கு வருமே தவிர எந்த பிகினிங் சாங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் தான் வரும். அதுக்கு தான் அப்போ தான் யோசிப்பேன், அவளை இப்படி தான் நல்ல கதை நல்ல டைரக்டர் பிரமாதமாக பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது இவரோட அரைச்சொல்ல வந்து அதை வந்து தடுத்துருக்குங்கிறது உண்மையான ஒன்று. இல்லாட்டினா அந்த படம் நல்லா ஓடிருக்கும், நல்ல அர்த்தமுள்ள படம் நல்லா ஓடிருக்கும். ஏன்னா நான் பல படங்கள் பார்க்குறேன், நம்ம உங்களை மாதிரி ஆராய்ச்சி பண்ணுற ஆள் தான், இவங்க இப்படி எழுதியிருக்காங்க, இது என்ன இப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி மனசில் தோணும்.
எந்த இடத்துல ஒரு சோகப்பாட்டில் கூட எனக்கு வந்து ராங்கான வார்த்தைகள் வராது. வராது வராது. பாருங்க, இதயங்கள் சில எதிர்க்கலாம், எதிர்ப்பவரும் ரசிக்கலாம் தான் மாத்திருக்கீங்க. ஆமாம் 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 ஆமாம். எனக்கு இது வந்து ஒரு பெரிய லேர்னிங். எல்லாம் என்னென்னா நமக்கு சிந்தனை கொடுக்குறது யாருன்னு தெரியல. பேனாவை கையில் எடுத்து பேப்பரில் வைக்கிற வரைக்கும், அந்த டியூனை கேட்குற வரைக்கும் நமக்கு என்ன வார்த்தை வரும்னு தெரியாது. அந்த வார்த்தை கொடுக்குறவன்றது தான் நன்றி சொல்லணும். நம்மகிட்ட இல்லை, அதுக்கு முதல்ல அந்த வார்த்தை இல்லை நம்மள்கிட்ட. அது எப்படி வந்து சேர்ந்ததுன்னு தெரியாது. செந்தூரப்பூவே எழுதுனா எங்கே இருக்குது செந்தூரப்பூ? செந்தூரப்பூ எங்கேயா பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பூ ஆராய்ச்சியில் இப்போ சிவகுமார் அண்ணா தான் வரிசையாக பூ பேரா சொல்லிட்டு வருவார். ஆமாம், அவரே சொல்கிறார், என்ன ஆடே இங்கே செந்தூரப்பூன்னு ஒன்றே கிடையாது, அதில் ரிஜிஸ்டர் இல்லைன்னாரு. இதை நமக்கு வந்து நான் என்ன நினச்சேன்னா, செந்தூரப்பூன்றது செந்தூரம்னா என்ன? குங்குமம். செந்தூருக்கம் வச்சுக்கோன்னா செந்தூரம் வச்சுருக்கோங்க. அப்போ செந்தூருக்கத்தை வச்சு செந்தூரப்பூன்னு எழுதலாமேன்னு குங்குமப்பூன்னு நினச்சிட்டு எழுதுனது. குங்குமப்பூன்னு நினச்சி அது மீறல. ஆமாம், செந்தூருக்கம்னு நம்ம தமிழில் சொல்கிறோம், கிராமத்தில் செந்தூருக்க புட்டு வச்சு சொல்கிறோம் இல்லையா? அப்போ செந்தூருக்கம் குங்குமம், குங்குமத்தோட அடையாளம். அப்போ செந்தூருக்கு பூ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சரி. எனக்கு ஒரு சந்தேகம். தன்னானத்தானா இதான் சந்தம், குங்குமப்பூவே அப்படின்னு எழுதியிருக்காங்களா? இல்லை, ஏன் எழுதலை? மலர்ந்துருக்கணும்னு பார்க்குறேன். குங்குமப்பூ வாடி போனது, சக்கை தானது, இறந்ததுக்கப்புறம் சருகானது தானது, அதெல்லாம் போடக்கூடாது. எதுக்கு சருகானது? செந்தூர் புதுசாக பாரதிராஜா புதுசாக வர்றாரு, செந்தூரப்பூவேன்னு. அச்சோ, ஸ்ரீதேவி ஃபோன் பண்ணேன். ஸ்ரீதேவி கடைசி வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தால். ஃபோன் பண்ணால், என்ன செந்தூரப்பூவே எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன், எங்கே இருக்கீங்க? நான் எங்கம்மா, நீ வந்து பாம்பே போயிருக்க, நாங்கள் சென்னையில் தான் சுற்றிட்டு தர்றேன்னு. வந்தால் வாங்கலை பாம்பேக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பழக்கம், கடைசி வரைக்கும் பழக்கம். செந்தூரப்பூவே தான் அவங்க. ஆமாம், செந்தூரப்பூ தான், செந்தூரப்பூன்னு தான் கூப்பிடுவேன் நான். சூப்பர். இது ராதிகாவை பூவரசம் போவேமா, எப்படி இருக்க பூவரசம் போ அப்படின்னு எடுக்கிறது தான் ஒன்றும் வழக்கம். உங்களுக்கு சின்ன வயசுலேயே பாடல் எழுதணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துருக்கு? ஆமாம், நிச்சயமாக. இல்லையா? என் பாடல்களுக்கு அதிகமாக இசையமைச்சு தான் இசையை கற்றுக்கொண்டார் இளையராஜான்னு சொல்கிறதுல எனக்கு பெரிய தயக்கமே கிடையாது. அவர் டியூன் பண்ண முதல் பாட்டு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இளையராஜா எந்த பாட்டு? ஜவஹர்லால் நேரு அவர்கள், பண்டிட் ஜவஹர்லால் இறந்த போது எங்களுக்கு ஊரில் இருக்கோம், கிராமத்தில் இருக்கோம். அப்போ வந்து என்னென்னா, தினத்தந்தியில் ஒரு பாட்டு வருது. சீரிய நெற்றி இங்கே, சிவந்தனல் இதழ்கள் இங்கே, பூரிய விழிகள் இங்கே, குறுநகை போனது இங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நான் நடைதான் இங்கே, நிலமெல்லாம் உணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்தது இங்கே, ஐயகோ என்ன செய்வேன், அண்ணனை தீயிலிட்டார், அன்னையை தீயிலிட்டார், பிள்ளையை தீயிலிட்டார் சொல்லி எழுதி போட்டுருவார். இதை எடுத்து அண்ணன் டியூன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பாத்தா சாங் தான் பண்ணார் அவர். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு டியூன் பண்ணுறதுக்கு பாட்டு கிடைக்கல, வரிகள் கிடைக்கல. அப்புறம் நான் எழுதி எல்லாம் எடுத்து அவரே ஒரு பேட்டில் சொல்லிருக்காரு. சொன்னது ஏன்னா ரொம்ப தேங்க்ஸ், இப்போவாது வாயை தரது சொன்னேன் நீ அப்படின்னு சொன்னேன். ஏதோ ஒரு பேட்டில் சொன்னேன். அமர் பாட்டு எழுதி போட்டிருப்பான் அங்கே நிறையா, அதை எடுத்து வச்சு நான் ஏதாவது ஒரு டியூன் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி நாம் நிறைய பாட்டு திங்க் பண்ணி நான் சொன்னேன். 12-13 வயசில் நான் பாட்டில் தோன்றதெல்லாம் எழுதி வச்சு. பாரதிராஜா நாடகம் அப்போ வந்து நான் என்னோட 10-12 வயசில் வந்து எங்கள் ஊருக்கு மலேரியா இன்ஸ்பெக்டர் வர்றாரு. அதான் 16 வயதில் மலேரியா இன்ஸ்பெக்டர். ஆமாம், கேரக்டர். ஆமாம், மயிலுங்கிறது வந்து எங்கள் அண்ணியோட தங்கச்சி, மயில் தாய் பேர். ஆமாம், அது என்னென்னா ஊர்லேயே வித்தியாசமாக இருப்பாங்க. இவங்கள கலரே வேறு மாதிரி இருக்கும். எங்கள் அண்ணியெல்லாம் வேறு மாதிரி வித்தியாசமாக இருப்பாங்க. அதனால் அதை வச்சு ஒரு கதை இருந்தாலும் இந்த சப்பானி கேரக்டர் எங்கள் ஊரில் வாழ்ந்த கேரக்டர். மாரிமுத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆள், மாரியப்பன் சொல்லிட்டு, என்ன பண்ணுறீங்க, நல்லா இல்லை, இப்படி தான் இருப்பான். எங்கள் அண்ணன் சட்டு பேண்ட்டு, மாரியப்பா இது போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுவாங்க. அதை போட்டு பார்த்தியா பாஸ்கர் கொடுத்த பேண்ட்டு சொல்லி காட்டுவான். இதுதான் சீன். அது இந்த லைஃப்பை எடுத்தனால ரொம்ப அருமையாக போச்சு. இல்லை 16 எங்கள் ஊரில் நடந்த கதைகள், ஊரில் நடந்து இப்படி நடந்திருந்தால் எப்படி இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்போட பாரதிராஜா எழுதின கதை. அது ஃபஸ்ட்டு கதை அது. நீங்கள் முதல்ல இளையராஜா அவர்களுக்கு ஒரு படம் கிடச்சி, இது வந்து அன்னைக்கிளிக்கு முன்னாடி, அப்போ நீங்கள் ஒரு பாட்டு எழுதி அதை ரெக்கார்டும் பண்ணி ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சு இல்லையா? சித்தங்கள் தெளிவடைய சிவனவனை நாடு, நேருவதும் சேருவதும் சிவனவனே வீடு. அமிர்தம் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர்கள் நடராஜன், மோகன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து எடுத்தாங்க.
இந்த படத்துக்கு வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்டு வந்து நம்ம ராகவேந்திரான் இருக்கார் இல்லைங்களா, ரமணின்னு சொல்லி பேர் பாடகர். ராகவேந்திரான் நடிச்சார்ல, ஃபாதர் கேரக்டர்லாம் நடிச்சிட்டு இருக்காருல்ல, அவர் வந்து அது அவங்களுக்கு ஃப்ரெண்டு. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, மியூசிக் பண்ணுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அந்த படத்தை ஃபிக்ஸ் பண்ணாச்சு. ஹீரோ வந்து ஜெமினி கணேசன், பத்மினி, அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்டு. டைரக்ஷன் வந்து டிஆர் ரகுநாத், எம்ஜிஆரோட டைரக்டர், அவர் பண்ணது. அந்த மாதிரி ஏஎல் நாராயணன் கதை வசனம் அப்படிங்கிற மாதிரி பெரிய செட்டப்பில் பண்ணாங்க. மியூசிக் மட்டும் நாங்கள் அறிமுகம். பாவல சகோதரர்கள்னு தான் பேர், அறிமுகமானது பாவல சகோதரர்கள்ங்கிற பேரில். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, சுச்சுவேஷனில் ஒருத்தன் ஒரு வாழ்க்கையை வெறுத்த ஒருத்தன் வந்து ஒரு கோயில்கிட்ட நின்று பாடிட்டு இருப்பான். ஒரு தெருவில் ஸ்ட்ரீட் டான்ஸர் வந்து, அந்த டான்ஸர் வந்து ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கதை நம்மகிட்ட சொன்னாங்க. அப்போ அதுக்கு தனியாக உட்காந்து பாடிட்டு இருக்கான், அந்த பொண்ணு அந்த பாட்டில் லசிச்சுட்டு இருக்கான்ற மாதிரி சுச்சுவேஷன் சொன்னேன். அண்ணனுக்கு நான் எழுதி கொடுத்த பாட்டுக்கு தான் டியூன் பண்ணார். சித்தங்கள் தெளிவடைய சிவனருளை நாடு, நேருவதும் சேருவதும் சிவனவனின் வீடு, சித்தங்கள் தெளிவடைய சிவனருளை நாடு, மேடை அமைத்து வைத்து காலம் குறித்து வைத்து வேடம் போட்டு விட்டு ரசிப்பான், நீ ஆடும் ஆட்டம் கண்டு சிரிப்பான், உன்மேலே பூசிவிட்ட சாயம் கலைந்தவுடன் ஆடும் நாடகத்தை முடிப்பான், அவன் அங்கே மனதை எட்டி பிடிப்பான் எழுதும். இது வந்து இவ்வளோ தத்துவமாக வச்சது எனக்கு எழுதுறதுக்கு இப்போ டிஎம்எஸ் பாடினதுக்கப்புறம் தான் ரொம்ப அருமையாக போச்சு. ஒரு குரலை நீங்கள் மட்டும் தான் கேட்டிருக்கீங்க அந்த பாட்டை? ஆமாம்மா, இல்லை நாங்கள் மட்டும் தான் கேட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இளையராஜா மியூசிக் டைரக்ஷனில் ரெடி 1 2 1 2 3 4 டா டா ரா டா டா டான்னு மியூசிக் போட்டு சித்தங்கள் தெளிவடைன்னு அவர் பாடி நம்ம கேட்டு, ஐயோ நம்ம எழுத்து அவர் பாடுறாருங்கிற மாதிரி ஒரு லைட்ஸ ஒரு பெருமைக்குரிய படம் வெளிவரும்னு நினச்சோம். வரல. இப்போது இது வெளிவராமல் போகுது. பாவல சகோதரர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. ஆமாம், அது நடக்காமல் போகுது இல்லை? அன்னைக்கு எப்படி இருந்துச்சு எங்களுடைய மைண்ட்? எப்படின்னாங்க, அந்த நேரத்தில் அந்த இன்னும் அப்படி தான் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த வேலை கிடச்சிது, நமக்கு ஓடிச்சு. சரி, அதுக்கப்புறம் காணான்ட்டு அதுக்கப்புறம் ட்ராமாவுக்கு வாசிக்கிறது, கச்சேரிக்கு வாசிக்கிறது, அது ரெகுலராக போயிட்டே இருக்கும். எஸ்பிபி ஃப்ரெண்டானவனு அவனுக்கு கச்சேரிக்கு போகிறது, நல்லா அருமையாக ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அதுலேயும் போய்ட்டுருக்கு. ஏன்னா ஒரு முக்கியமான பெரிய வாய்ப்பு ஒன்று கிடச்சி, ஆமாம், அது தவறும்போது உடஞ்சி போயிடல. இல்லை கஷ்டப்படல. மியூசிக் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கும் நிஜமாக. இல்லைன்னா ஓடிருப்போம். நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கெலாம் 3 நாள் சாப்பிடாமல் இருந்து என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டு நல்லா அப்பா அப்படின்லாம் சிரிக்கிறது, பெரிய சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது வாழ்க்கையில். பாயா எங்கள் ஒய்எம்சிஏ காலேஜ் இருக்குல்லையே, இந்த ஸ்போர்ட்ஸு இதுக்கு, அதில் வந்து எங்கள் ஊர்லேருந்து 2 பேர் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க இப்போ எப்போயாவது ஒரு தடவை அப்படி பார்க்கும்போது, ஏப்பா வெள்ளிக்கிழமை கெஸ்ட்டு அலௌடியா, யாராவது வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் அலௌடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் காலையில் 2 இட்லி சாப்பிடுவோம். வடபழனி கோயிலுக்கு நேராக தமிழில் கிருஷ்ணாபவனில் நாங்கள் போனோம்னா நாங்கள் 4 பேர் ஒரு டேபிளில் உட்காந்து, சர்வர் எங்கப்பா, ஏய் நான் ஏன் வேலைக்கு போனோம் எழுதிட்டு இப்படி வெறுப்பேற்றி அவங்கள கூட்டுருவோம். வெறுப்பேற்றினோன்னா அவன் என்ன பண்ணோம், சரிட்டு சொல்லுங்கள் என்னோட இட்லி சாம்பார் 2 இட்லி சாம்பார் 4 பேருக்கு ஃபஸ்ட்டு அதை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம். சாம்பார் நல்லா ஃபுல்லாக ஊற்றிடுவாங்க, நல்லா ஃபுல்லாக இட்லி முழுகிற அளவுக்கு. அப்போ தான் சாம்பாருக்கு தனி காசு கிடையாது. நாங்கள் இப்படி பண்ணதுனால தான் சாம்பாருக்கு தனி காசு வந்து சாம்பாரை மட்டும் அப்படியே சாப்பிடுவோம். ஐயோ போட்டு இட்லி அப்படியே வெறுமனே இருக்கும். ஏவா வயா கொஞ்சம் அது இந்த பக்கம் திரும்ப கொஞ்சம் சாம்பார் போடு, பாப்பா பார்த்து போட்டு என்னடா அது இது மாதிரி 3 தடவை சாப்பிடுவோம். ஏன்னா மத்தியானம் சாப்பாடு கிடைக்காதுன்ற ஒரு எண்ணம். சாம்பாரை குடிச்சிட்டு கடைசியில் அந்த இட்லியை போட்டு சாப்பிட்டு முடிப்போம். இது தினம் அங்கே போனால கொஞ்சம் பிறையா இப்போ வரோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் இட்லி சாம்பார் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி போட்டுறோம். அது காரணம் இப்படிலாம் பஞ்சம் பசியல் தெரிஞ்சிருக்கோம். அப்போ இந்த இதில் இருக்காங்க, ஒய்எம்சிஎல் இருக்காங்களே, கெஸ்ட்டு 2 பேர் அலௌடு வெள்ளிக்கிழமைன்னொன்னே, ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமைக்கு யார் போகிறதுன்றது எங்களுக்கு 4 பேருக்குள்ளே திங்கிங். அப்போ நானும் எங்கள் அண்ணன் பாஸ்கரன் சொல்கிறோம், ஒரு வீடு வந்து எங்களுக்கு ஒருத்தவங்க ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஒரு ரூம் தான், ஒரு வீடு சும்மா பூட்டி கிடக்கு, முன்னால் இருக்கிற ரூம் மட்டும் நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு முன்னால் கொடுத்துருந்தாங்க. அங்கே தான் படுத்துக்கிறது நாங்கள். இப்போ வந்து யார் முதல்ல சாப்பிட்றதுன்னா, எங்களுக்குள்ளே மனசு என்ன வந்துச்சுன்னா, எங்கள் பாஸ்கரனுக்கு எனக்கும், பாரதி நீயும் வந்து ராஜாவும் போய் இன்னைக்கு போய் சாப்பிட்டுங்கன்னொன்னே, சரிப்பா. ஏன்னா பாரதி ராஜான்னா பயணியர் மெட்ராஸில் வேலை பார்த்து அந்த துட்டில் தான் நாங்கள்
கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்கோம் லைஃப். எங்களுக்கு சம்பாத்தியம் வேலை கிடையாது. அவர் தான் வந்து பார்த்துக்கிறாரு. ஆமாம். அண்ணன் வந்து டெய்லி வந்து மியூசிக் கற்றுக்க தன்ராஜ் மாஸ்டர் போயிடுவார். அது கூட ஒரு தெரிஞ்ச பஸ்ஸில் தான் போகிறது. ஃபிடில்னு சொல்லி ஒரு கண்டக்டர் இருக்கிறார். அவர் எந்த பஸ்ஸில் வர்றாரோ அதை கேட்டுக்கிட்டு நாளைக்கு எந்த பஸ்ஸில் வருவீங்கன்னு கேட்டு தான் அந்த பஸ்ஸில் தான் போய் ஏறுறது. ஏன்னா அவர் டிக்கெட் போட மாட்டார். அங்கே உட்காந்துங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவார், போயிடும். அந்த மாதிரி தான் ஓசி டிக்கெட்டில் தான் போய் பழக்கம். இப்போ இவங்க போயிடுறாங்க, வெள்ளிக்கிழமை போகிறாங்க. நாங்கள் அன்றைக்கி வந்து போயிட்டு வாங்க, நல்லா சாப்பிட்டு வாங்க, ஓகே இன்னொன்று. அதுக்கு முன்னால் எப்படின்னா யாராவது நல்லா சிரிச்சுட்டு அப்படி ஹோட்டலுக்கு பின்னால் வெளியே வந்தானா, ஐயோ நல்லா சாப்பிட்ருக்கான், பாரு சிரிப்பு முகத்தை பாரு பளிச்சுன்னு இல்லை அப்படின்னு. இந்த சாப்பாட்டை பற்றியே தான் திங்கிங் இருக்கும். ஏன்னா சாப்பிட்றது இல்லையா. அதனால் வெள்ளிக்கிழமை அவங்க போனாங்க, சாப்பிட்டாங்க. அவங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு சாயங்காலம் வர்றாங்க. நாங்கள் என்ன படுத்து கிடக்கோம். ஒரு வந்தோடனே என்னப்பா சாப்பிட்டீங்களா போய் நல்லா இருந்தா ஆட நீ போய் எங்கே நாங்கள் ருசியை தூண்டி விட்டுருவோம்னு அவங்களுக்கு பயம். போய் ஒன்றும் சாப்பாடு ஹாஸ்டல் சாப்பாடு ஒன்றும் விலங்கலை, வாயில் வைக்க முடியல. சரி என்னத்தையும் போடலாம் சாப்பாடுலையான்ட்டு போட்டு தின்னுட்டு வந்தோம். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டு நிஜமாக இருக்குமோ இல்லை நமக்காக சொல்கிறாங்களோன்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு விட்டோன்னா கரெக்டாக என்ன வச்சு அடுத்த வெள்ளிக்கிழமை வருது. அதுக்கு முன்னாலேயே வெள்ளிக்கிழமையா சாப்பாடான்ற மாதிரிலாம் இருக்கும். நாங்கள் வெள்ளிக்கிழமை தயாராகிட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள். வடபழனி கோயிலுக்கு நேர் ராம் தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டில் கங்கா நகரில் ஒரு ஓசி வீட்டில் இருந்துட்டு அங்கேருந்து நடந்தே குறுக்கோழியில் போய் ஒய்எம்சிஏ காலேஜ் நந்தனத்துக்கு வந்து உள்ளே போகிறோம். உள்ளே போனால் எங்களுக்கு சாப்பாடாக வர சொன்ன அவனும் அவங்க சித்தப்பாவும் மாமாவும் வந்திருக்காங்க. கூட இறங்கி வர்றாங்க. கேன்டீன்லேருந்து வெளியே வர்றாங்க. வந்தோடனே என்ன வரதாசன் தம்பிகளாம் என்னையா பண்ணுறீங்க? இன்னும் இங்கே மெட்ராஸ்லாம் இருக்கான், அதை பார்த்து தம்பி பார்க்க வந்தோம். சரி நாங்கள் ஒரு கேஸ் விஷயமாக வந்தோம், திடீர் புறப்பாடு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க அவங்கள வெளியே அனுப்பிச்சுட்டா கொஞ்சம் இருங்க. ஏன்னா 2 ரூபா கையில் கொடுத்தாரு. நாங்கள் வந்துட்டு கடலை மிட்டாய் 2 வாங்கிட்டு நான் சாப்பிட்டு மறுபடியும் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு வந்து படுத்தோன்னே சாயங்காலம் பாரதி ராஜாவும் இளையராஜாவும் என்ட்ரி. பார் 2 கிலோ எப்படி தூங்குதுவார் அடித்து போட்ட மாதிரி. மோர் குழம்பு நல்லா இருந்ததா? அப்போ தான் அவங்க டேஸ்ட்டு சொல்கிறாங்க. வத்த குழம்புல ஒரு தரம் சாப்பிட்டீங்களா? சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் சூப்பராக இருந்ததா? அது தொட்டு வச்சானே அதெல்லாம் நல்லா இருந்ததா? நல்லா பிடிச்சி நல்லா தூங்குறீங்கடா. இன்னொன்னா அடப்பாவீங்களா இவ்வளோ வயசு சொல்லுன்னு எங்கே நாங்கள் போய் சாப்பிட்லன்னு சொன்னால் மறுபடியும் இவங்க அடுத்த வாரத்துக்கும் ஐடியா போட்டு சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு நிஜமாக நடந்தது சொன்னோம். இந்த மாதிரி ஆகிப்போச்சு நல்ல அப்படின்னா, இவன் அடுத்த வாரத்துக்கு சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இப்படி எல்லாம் ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். எங்களுக்காகவே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு கவர்மெண்ட்டு கொடுத்தது மாடர்ன் பிரெட் 90 காசு ஒரு ஃபுல் பிரெட். பாரதிராஜா 1 ரூபா 2 ரூபா கொண்டு வருவார். அதை வச்சுட்டு போய் 90 காசுக்கு மாடர்ன் பிரெட் வாங்கி 10 காசுக்கு நாட்டு சக்கரை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து கரெக்டாக பிரிப்போம். யாருக்கு எத்தனை ஸ்லைஸ் 4 வந்துச்சுன்னா 1 மிச்சம் இருந்துச்சுன்னா கூட அதை 4ஆக பிரித்து 4 பேருக்கு வச்சு கரெக்டாக சக்கரை தொட்டு சாப்பிடுவோம். இவ்வளோ வறுமையிலையும் இவ்வளோ கஷ்டத்துலையும் எப்படி க்ரியேட்டிவ் இருந்தீங்க? அந்த பஞ்ச காலத்தில் கூட சாயங்காலம் ஆனால் எங்கள் வீட்டில் ஹார்மோனி பெட்டி சத்தத்தை கேட்டு பாட்டு கேட்க வர்றவங்க பக்கத்து வீட்டிலேருந்து நிறைய பேர் இருந்துருவாங்க. மெட்ராஸில் அதாவது கங்கா நகரில் ராம் தியேட்டருக்கு நேராக ஆப்போசிட்டில் லாஸ்ட்டில் வடபழனி கோயிலுக்கு பின்னால் பாடிட்டு இருப்போம். வந்து கேட்பாங்க, இன்றைக்கே அது எங்கள் சங்கீதம் அப்படி பாடிட்டுருப்போம். அந்த சங்கீதம் தான் சாப்பாடுங்கிற மாதிரி, சங்கீதம் தான் நமக்கு வந்து சோறு போடும் அப்படிங்கிற மாதிரி பாட்டு. அப்போ வந்து பாப்புலர் சாங்ஸ் எல்லாம் அப்படியே பாடிட்டு வாசிச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இந்த பாட்டு கொஞ்சம் பாடுங்களேன் மங்க ஒன்று. எங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன தெரியுங்களா லைஃப்பில்? காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா, 4 பக்கம் வாசலுண்டு கண்ணையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா சொல்லையா. எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு. ஏன்னா எங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி பாட்டு. சின்ன சின்ன துன்பமெல்லாம் எண்ண கூடுமடா, வாழ்வையெல்லாம் வாழட்டுமே அமைதி கொள்ளடா, ஒரு பொழுது இன்பம் வரும் மறு பொழுது துன்பம் வரும், இரவினிலும் ஒளி தெரியும் ஏக்கம் ஏனடா, கண்ணா தூக்கம் கொள்ளடா. கண்ணதாசன் ஐயா பாட்டு, எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் ஊன் உயிர் அப்படி உருக்கி எடுத்துரும். அது எங்கள் நிலைமையில கேட்டு பார்த்தா தான் அதோடைய அர்த்தம். அது அவ்வளோ உருக்கமாக இருக்கும். அப்போ நமக்கு இருக்குது நம்ம காலம், நம்ம நல்லா இருக்கும்
அப்படிங்கிற மாதிரி எண்ணத்திலே பாசிட்டிவ் திங்கிங்லே வளர்ந்தனால தான் இன்றைக்கி இளையராஜா அங்கே போய் உயரத்தில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த எண்ணங்கள் தான் எங்களை உயர்த்துச்சு. அது நம்ம வேற வேலையை நம்பி அவர் போகலையே. நீங்களே எழுதிருப்பீங்களே, ஆமாம், நினைப்பதே வெற்றி தானே. ஆமாம், நினைப்பதே வெற்றி தானே, கரெக்டு. பட் நினைப்பதே வெற்றி தானே வேற எங்கேயும் நான் கேள்விப்பட்டதில்லை. நினைக்கிறதே உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தானே. ஆமாம்மா, நினைக்கிறதே இல்லை ஜெயிச்சிட்டல. ஏதோ வந்துடுதுங்க எழுதும் போது. இல்லை நிஜம்தான், இதெல்லாம் நான் இல்லை காரணம். ஏதோ ஒரு சக்தி இயக்கிட்டு இருக்கனால இந்த இயக்கத்தில் அவங்க சக்தி தான் என்ன எழுத்தில் வெளிப்படுதே தவிர எங்கிட்ட அவ்வளோ படிப்பு கிடையாது. 7th ஸ்டாண்டர்ட் தாண்டல் நான், இளையராஜா 8th ஸ்டாண்டர்ட் தாண்டலை, பாரதி ராஜா 8ஆவதுக்கு அப்புறம் பக்கத்துலேயே போகல. இன்றைக்கி பாருங்கள் அவங்க பிச்சை வாங்குகிற மொழிகள் என்ன, இங்கிலீஷில் பேசுகிறாரு, கன்னடத்தில் பேசுகிறாரு, தெலுங்கில் பேசுகிறாரு, மலையாளத்தில் பேசுகிறாரு, தமிழில் பேசுகிறாரு, தமிழில் பாட்டு எழுதுகிறாரு அண்ணா. ஆமாம், அந்த மாதிரி வளர்ந்துச்சு. நிமிர்ந்து நில் பாட்டில் அது நிமிர்ந்து நில் துணிந்து செல் தொடங்குது உன் யுகம், நினைத்ததை நடத்திடு நினைப்புதான் உன்பலம். அதுலேயும் நினைப்பு இருக்கு. அதே மாதிரி எதிர்த்து நிலையும் வரும், நிமிடம் ஏன் நொடிகளே போதும், நினைப்பதே வெற்றி தான். நினைப்பதே வெற்றி. ஆஹா, நல்லா எழுதியிருக்காங்கல்ல. இல்ல பயங்கரமா நல்லா எழுது. யாரா இருக்கும் தெரியல, அது பையன் நானும் வாட்ச் பண்ணிருக்கேன். ஒரு நாளைக்கு மீட் பண்ணிலாம் மனுஷன் நடான்னு நான் கேட்கணும்னு நினச்சிட்டு. எதனால அந்த கேள்வி உங்களுக்கு வருது? சும்மா மடத்தனமாக நல்லா எழுதி வச்சிருக்கான். தெரியல அவனுக்கு என்னடா படிச்சிருக்க. முதல்ல அதான் கேள்வி, என்னடா படிச்சிருக்க நீ, என்ன படிச்ச, என்ன எழுத்து இது, உனக்கு தகுதி மாரி உனக்கு நேரம் வருமா அப்படிலாம் சொல்லி நல்லா வாய் நிறைய திட்டம்னு இருக்கான். அவனை பார்த்து கண்ணாடியில் பார்த்து திட்டிக்க வேண்டியதான். நான் உங்களுக்கு ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் சொல்லணும். ஹோட்டல் ஹாலிவுட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கும். ஐயோ இருக்குல்ல, நிறைய இருக்குது, சொல்லுங்க. நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஹோட்டல் ஹாலிவுட்டில் நான்வெஜ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சமாச்சாரம். ஒரு நாடகம் வாச்சோம், எஸ்சி கிருஷ்ணன் மியூசிக்கு, நாங்கள் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா. அவர் பணம் தருவார், இன்றைக்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது பண்ணோம். எம்ஜிஆர் அன்றைக்கி வந்து என்ன பண்ணார், அவருக்கு ஒரு வெத்தலைப்பட்டி வெள்ளியில் ப்ரெசென்ட் பண்ணார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் எஸ்சி கிருஷ்ணன் வந்து வெத்தலை பாக்கு போடுவார், அதனால் அன்றைக்கி கொடுத்தாரு. இவர் எங்களை ஓசியாக வரவாங்கிட்டு பார்க்கலாம்ப்பா அப்புறம் பார்க்கலாம் சொல்லி விட்டார். நாங்கள் பெட்டிகளை தூக்கிட்டு ராமாராவ் கல்யாண மண்டபத்திலேருந்து நாங்கள் வந்து ராம் தியேட்டருக்கு போய் ஏற்ற மாதிரி இடத்துக்கு போனோம். கையில் பெட்டி தூக்கிட்டு, நான் தபலா இப்படி தூக்கிட்டு, ஆளுக்கு ஒரு இது இன்ஸ்ட்ருமெண்ட் தூக்கிட்டு நடந்து போகிறோம். பாரதி ராஜா விட்டுருவா 4 பேரும். பாரதி ராஜானும் எங்களோட வேலைக்கு வந்துடுவார். வந்துட்டு அவர் வேடிக்கை பார்த்து, ஏன்னா பிறந்த விட்டுட்டு சாப்பிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்கு இல்லையா வருவோம். நடந்தே வந்துட்டுருக்கோம். வந்துட்டு இருந்தால் அந்த ஹோட்டல் பக்கத்தில் வந்து என்னாச்சு, ஒருத்தர் ஃப்ரெண்டு எங்களை பார்த்துக்க பஸ்ஸிலேருந்து கீழே இறங்கி, என்னையா நடந்து போயிட்டுருக்கீங்க, இல்லைங்க பணம் வரலன்னா, சாப்பிட்டீங்களான்னா, இல்லை, உள்ளே போயிட்டு கரெக்டாக அவர் சாப்பாடு வாங்கி கொடுத்தார். அது மறக்க முடியாத ஒரு சமாச்சாரம். நந்தகுமார் அவர் பேர். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இளையராஜா அவர்கள் எழுதின ஒரு புக்கில் இந்த இன்சிடென்ட் இருந்துச்சு. ஹோட்டல் ஹாலிவுட் பற்றி அவங்க எழுதியிருந்தாங்க. அதை படிச்சுட்டு நான் என்ன தெரியுமா பண்ணேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுப்பேன், அங்கே சாப்பிட்டேன். சூப்பர். ஏன்னா எனக்கு அந்த ரோட்டில் தான் நடந்திருப்பாங்க. எனக்கு ஆசையாக இருக்குங்க இவங்க அங்கெல்லாம் போகணுன்னு. அங்கே தான் நடந்திருப்பீங்க எல்லாரும். இதே இடத்துல நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால அங்கே போய் சாப்பிட்டு சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட கதைகள். அங்கேருந்து நீங்கள் எல்லாரும் ஒரு உச்சத்தை தொட்டது. ஆமாம், அந்த மெமரி கூட எனக்கும் ஒரு சின்ன மெமரி. என்ன பண்ணுவார், நாடகம் போடுவார். நாடகம் போட்டால் அதனால சாப்பிடுவோம். போய் ஏதாவது தோசை ஏதாவது பரோட்டா கரெக்டானா போய் சாப்பிட்டோம் 4 பேரும். அவர் மட்டும் போட்டால் ஆஃப் பாயில் சொல்கிறார் 2. எங்களுக்கு என்னோட சும்மாடா நான் நடிக்கிறேன், எனக்கு அண்ணாங்களெல்லாம் வரணும் பேசாமல் இருக்கேன். இது யாரு? பாரதி ராஜாண்ணா. ஏன்னா அவங்க நடிக்க தான் வந்தாங்க. நடிக்கிறாரா? அந்த நாடகம் தான் அது. அதில் பெரிய கூத்தெல்லாம் நடந்திருக்கு, காமெடியெல்லாம் நிறைய இருக்குது. நாங்கள் கண்ணை உப்பனான்னு எங்கள் 4 பேரும் ஒன்றா சாப்பிடுவோம். 2 ஆஃப் பாயில் அவர் சாப்பிடுவார். நாங்களும் விட்டு கொடுத்துறது. பணம் இல்லை. அதுக்கப்புறம் சரி அவர் நடிகன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் விட்டு கொடுக்குறது. அந்த மாதிரி சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான். இப்போவா எத்தனை ஆம்லெட் போட்டாலும் சாப்பிட முடியல. டாக்டர் வந்து அளவாக சாப்பிடுங்க, இந்த மாதிரி காரம் இருக்கக்கூடாது, இந்த இவளுக்கு மேலே வயிறு நிறையக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படி இருக்கும். முதல்ல பாவலர் பிரதர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, பாட்டெலாம் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அது நடக்காமல் போகுது. அதுக்கப்புறம் நிறைய வெற்றிகள் எல்லாமே நடக்குது. அப்புறமா உங்களுக்கு இசையமைக்க ஒரு படம் கிடைக்குது. அந்த படமும் நடக்கல இல்லையா, உங்களோட முதல் படம். அந்த முதல் வாய்ப்பும் தவறுது, உங்களுடைய முதல் வாய்ப்பும் தவறுது ஒரு மியூசிக் கம்போசரா. அப்போ எனக்கு மறுபடியும் ஒரு கேள்வி தான் வருது. எவ்வளவோ தடைகள் வந்தாலும் கங்கை மரணம் மட்டும், அவரோட சிரிப்பை மட்டும் யாராலையுமே உடைக்க முடியலையே. வெரி குட் வெரி குட் வெரி குட். நிஜம்தான். நான் எதுவும் கவலைப்பட மாட்டேன். அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்தாங்க, மலர்களிலே அவள் மல்லிகைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அது எனக்கு மியூசிக் பண்ணுற எண்ணமே கிடையாது.
அப்போ இளையராஜா நிறைய படம் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக தான் நான் இருப்பேன். நான் கிட்டார் வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் தான் உட்காந்து சாங்ஸ்லாம் கம்போஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் ஆர்கெஸ்ட்ராவோட சேர்ந்து அப்போ அவங்களுக்கு போய் வாசி காட்டுறது. ஏன்னா பாட்டெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா இன்னொன்று சரி வா உட்காந்துக்கலாம்ன்றது தான் அவர் வாசிப்பார். நான் கிட்டார் வாசிச்சுட்டு அப்படி இது பாட்டுகளை உருவாக்குவோம். இதில் எல்லா டியூனும் மேக்ஸிமம் என்னோடய வார்த்தைகளை தான் உருவாகும். அந்த மாதிரி ஒரு காலங்கள் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து மலேசியா வாசகம் இருக்கா இல்லையா, அவனும் டப்பிங் ஆர்டிஸ்ட் விஜயகுமார் சொல்லிட்டு என்னுடைய சகலை அவரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு ப்ரொடியூசர் பொள்ளாச்சியிருந்து வந்தாங்க. வந்தவங்கள வந்து வளைச்சி போட்டு வாங்க நமக்கு சரியான குரூப் இருக்குது, நம்ம ஒரு படம் பண்ணிடலான்ட்டு மியூசிக் யார் போடலான்னொன்னே அவங்க இளையராஜான்னு நம்பிட்டு இருந்தாங்க. இவர் இளையராஜா போனால் நம்ம விரட்டி போடுவார், என்னடா படம் திருத்திடுறீங்கன்னு சொல்லி கத்தார்ட்டு தான். இல்லை அவர் தம்பி அமர் அவர் தான் கம்போசிங்லாம் கூட போகிறாரு, அவருக்கு நிறைய டியூன் இருக்கும், அவங்க வேணான்னு சொன்ன டியூனில் ஒருத்தர் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன போட்டு விட்டாங்க. நான் வந்து எனக்கு மியூசிக் பண்ண தெரியாது, என்ன மியூசிக் டைரக்ஷன் கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி. நிஜமாக தெரியாது, எனக்கு கம்போஸ் பண்ண தெரியாது. நான் ரொம்ப சின்ன பையன் இருந்தாலும் நான் சொல்கிறேன், சொல்லுங்கள் எவ்வளோ நல்ல ஒர்க் பண்ணிட்டீங்க. நான் இப்போ கேட்கும்போது கூட அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறதுனால தான் பாருங்கள் ஜாலியான ஒரு மனுஷனை மட்டும் பார்த்துட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இதுக்கு மட்டும். நான் வந்து எதுக்கு மியூசிக்கில் இடம் வாங்கலைன்னா, நாங்கள் நினச்சது இசை இளையராஜா, பாடல்கள் கங்கைமரன், இதுதான் எங்கள் எய்மாக இருந்தது. இசை எம்எஸ் விஸ்வநாதன், பாடல்கள் காட்டின கண்ணதாசன்றது இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைக்கு தான் வந்தோம். அப்போ நான் இசையை தொடக்கூடாது, அவர் பாட்டை தொடக்கூடாது, இது என்னுடைய சொத்து, அது அவருடைய சொத்துன்னு தான் வந்தது. அதனால நான் இசை பற்கவே நினைக்கல. அவரோட கிரியேஷன்லாம் நினைக்க முடியாத அளவுக்கு பெருசுங்க, பெருசு. நானே பக்கத்தில் உட்காந்து எப்படி வருது இதெல்லாம் உனக்கு இன்னொன்று எதுடா இது இப்போ தானான தனனான தேனான தேனான தந்த தார தர தே தாரா தன தானான தேனான தன தானானா தனனா இது எப்படி வருது டியூனா இல்லை. மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்புக்கு எல்லும் நீ, இதுக்கு எழுத முடியாது. நான் வந்து நினைக்கிறேன் டியூன் போடும்போது எனக்கு வார்த்தை வரும், இதில் சிக்குது எனக்கு இது வரல, ஈஸியாக இல்லை, என்ன இப்போ பாடுறது ஈஸியாக இல்லை, எழுதுனா சரியாக போகட்டா அப்படின்னு விட்டுருவார். இது கஷ்டமான பாட்டு எழுதுறதுக்கு. அந்த மாதிரி நாங்கள் பிரிச்சுட்டதுனால இந்த மியூசிக் பக்கம் ஒழுங்கலை. இவனுக்கு 2 பேரும் ப்ராக்கெட் போட்டு ஒரு படம் கிடைக்குதுடா அதே போடுறான்னா போட்டாச்சு. இசை கங்கைமரன் போட்டு மலர்களில் மல்லிகை படம்னு பேப்பரில் வந்துச்சு, வெள்ளிக்கிழமை பேப்பரில். அது அண்ணன் பார்த்துட்டு என்ன பண்ணார், அன்றைக்கி ரெக்கார்டிங் போகிறான். ரெக்கார்டிங் போனால் எனக்கு பயங்கர திட்டு. ஏன் நீங்கள் முன்னாடி சொல்லலை? சொல்லலை, நான் ஒன்று நடக்காதுன்னு சொல்ல நினச்சி தான் நியூஸே கொடுத்தான். சரி இப்போ நடக்கும்போது ரெக்கார்டிங்கில் எல்லாம் இருக்குல்ல, அப்போ சொல்லிக்கலான்ற மாதிரி விட்டுருந்தேன். கம்போசிங்கெல்லாம் போகலை. ஓகே. அப்போ கேட்டோன்னே ஆனால் வந்து என்னடா பத்திரிகையில் இப்போ பார்த்து ஏதோ படம் மியூசிக் பண்ணுறியான். அவன் அந்த மலேசியா ஏதோ ஒரு ட்ராமா மாதிரி ஒரு படம் ஒன்று புக் பண்ணி வச்சுருக்கான், அதுக்கு ஒன்றை வந்தால் பெரிய பட்ஜெட் ஆகிட்டு என்னை வந்து போட்டு கொடுக்க சொன்னான். மியூசிக் தெரியுமா, அவ்வளோ தூரம் தெரியுமா உனக்கு? நான் இவன் எல்லோரும் முன்னாடி திட்டிட்டு அதுக்கப்புறம் ஜிகே கணேஷ் தான் கூப்பிட்டு, டேய் நீ மியூசிக் பண்ண போன, உன்னை நான் இப்படிலாம் திட்டினானா, நீ தனியாக என்கிட்டருந்து மியூசிக் பண்ண போன இல்லை, எனக்கு சந்தோஷமாக இருந்தது. உங்கள்கிட்ட தான் போகிறான், ஏதோ கற்றுக்குறான், போட்டால் பாட்டாக வந்துட போகுது, நீ எதுக்கு இது பண்ணுற அப்படின்னு சொல்லி எங்கள் 2 பேரும் சமாதானம் பண்ணி சார். அதுக்கப்புறம் கூட்டாக போயிட்டு இருந்தோம். அப்படி வந்தது தான் அந்த படம் மலர்களில் மல்லிகை. பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும். இசையினிலே ராகம் பல 100 இனிமை தரும் வயதோ 16 நாள்தோறும் இங்கே நான் பாடும் பாட்டு தேனள்ளி தூவும் புதுராகமே, இல்லாமல் பாடின பாட்டு. இந்த மாதிரி பல பாடல் நல்ல பாட்டெலாம் அதில் அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் ஏதோ கடவுள் கொடுத்த, நான் என் மேலே நம்பிக்கை இல்லைங்க, நிஜமாக சொல்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் என் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. நமக்கு ஏதோ ஒரு சக்தி நமக்கு அழிச்சிட்டு இருக்கோம், அந்த சக்தியே கூட இருந்தால் ஒரு கடைசி வரைக்கும் சொல்லி வேண்டிக்கிறேன், அவ்வளோதான். இவ்வளோ உழைச்ச பிறகு அந்த படம் நின்றுடுது, அந்த பாடல்கள் வெளியே வரல. ஒரு கிரியேட்டராக உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? வருத்தம் இல்லை சார், நான் தான் சொன்னேன் போக்கே அதுதான். சரி அந்த நேரத்தில் அந்த வேலை கிடச்சது செஞ்சோம், வரல விடு, அடுத்து என்ன கிட்டார் ரசியம் துட்டு, ஓகே பேமெண்ட் வாங்க கொடு, நல்ல சம்பாத்தியம் நல்லா போயிட்டு இருந்தது. அது மாதிரி அன்னைக்கு முன்னாடி நீங்களுமே பல இடங்களில் ரெக்கார்டிங்ஸ்க்கு கிட்டார் வச்சுருக்கீங்களா? ஆமாம். அதில் ஏதாவது ஒரு மறக்க முடியாத அனுபவம் சொல்லுங்களேன். நிறைய இருக்குது. நான் வந்து இளையராஜா மாதிரி பர்ஃபெக்ட் பிளேயர் கிடையாது. எனக்கு கார்ட்ஸ் எழுதி வச்சுட்டா எல்லாம் அண்ணனோட பாட்டு பல பாட்டு 100-150 படத்து வரைக்கும் ரிதம் கிட்டார் நான் தான் இருப்பேன். செந்தூர பூவே அப்படி தான் இருக்கும். மற்றவங்க என்ன பண்ணாங்க, செந்தூர சான்னு வாசிப்பாங்க. அதை ரிதமோடு சேர்த்து வாசித்தது எனக்கு தெரிஞ்சு நான் தான் நினைக்கிறேன். நீங்கள் பல பாடல்கள் போட்டு பாருங்கள், வெறும் கிட்டார் ஸ்டோக் தான் இருக்கும்.
ரிதமாக வாசிக்க மாட்டாங்க. நான் என்ன தகச்சி தகச்சிக்கு தகச்சிக்கு தக தகச்சிக்கு தக தகச்சிக்கு தக தகச்சிக்கு ரத்தத்தா ரத்தத்தா நீங்கள் அதில் கூர்ந்து காமிச்சிங்கன்னா சங்கச்சிக்கு 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 கிட்டார் போயிட்டுருக்கோம். அது நான் தான். விழியிலே மலர்ந்தது அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா கிட்டார் இருக்கும். சக்கு இதெல்லாம் என்னோடய ஸ்டைல்னு சொல்லுவாங்க அண்ணா. விட்டுருவாரு என்ன ஃப்ரீயாக எப்படி வேணாலும் விட்டுருவார். நான் ரிதமில் எங்கே கேப் இருக்குது அங்கே கிட்டார் கேட்கணுங்கிறதுக்காக வச்சு அவங்க தும் 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 சக் தும் 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 சக்னு வச்சாங்கன்னா தும் 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 சக்சா தும் 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 சக்சான்னு வச்சுருவேன் நான். சக்சா சங் சச்சான்னு வச்சேன்னா அதோட ரிதமோட மிக்ஸ் அப்படி மைண்டு எனக்கு இருக்கும். மேட்ச் பண்ணிடுவீங்க. ஆமாம். இந்த மாதிரி சொந்தமானுக்கு வந்து அண்ணன் கொடுத்தது இது வந்து தத்தா ஜிந்தன் தக் தத்தா ஜிந்தன் தத்த இந்த மானுந்தன் சொந்தமான் தான் கொடுத்தாரு. இல்லை நான் வேறு இதை மாற்றிக்கலாமா? சொல்லு இன்னொரு சரிட்டு எழுத உலவும் தென்றல் காற்றினில்லே சக்கா ஜின் சக்கா அதே ரிதம் தான். ஜீராமனோட ரிதத்தை அப்படி தூக்கி வச்சோம். அப்போ எனக்கு மைண்ட் அது பழசில் இருந்தது. அதனால அந்த நேரத்தில் கேட்குறது புதுசாக இருந்தது அந்த ரிதம். காற்றினில்லே மாதிரி. அப்போ ரிதம் சென்ஸ் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதனால கிட்டார் வச்சு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ரிதம் கிட்டார்னு தமிழ்நாட்டிலேருந்து பெரிய கிட்டாரிஸ்ட்டு பிலிப் பண்ண பாராட்டினவர் நான். எனக்கு அவர் அசிஸ்டண்ட்டாக அவர் ஒர்க் பண்ணார். நான் பண்ண படங்களுக்கெல்லாம் அவர் வாழ்வு மாயம் சட்டம் இதுக்கெல்லாம் எல்லா படங்களுக்கும் மேக்ஸிமம் தோத்த படங்களுக்கு சரி ஜெயிச்ச படங்களுக்கு சரி அவர் தான் அசிஸ்டண்ட்டாக இருப்பார். அண்ணன் தான் கொடுத்தாரு. நீ நல்லா அவரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. இப்போ வாழ்வே மாயம் பிச்சுட்டு போகுது, அங்கே பயணங்கள் முடிவில் பிச்சுட்டு போகுது, ரெண்டும் ஒரே கதை. கரெக்டாக அண்ணா என்ன பண்ணால் ஒரு 70 பேர் இருப்பாங்க ஆர்கெஸ்ட்ரா. அப்போ எனக்கு கூப்பிட்டாரே எவடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அது அவர் மைண்டில் ப்ரிப்பேர் வந்ததை வந்து எல்லோரும் நல்ல வா இன்று வந்து நின்னார். அவர் பையிலேருந்து சைட்லேருந்து ஒரு இது கையில் எடுத்து இருந்தா அப்படின்னு ஒரு 10 பவுன் செயின் போடுறார் கடற்கனை. ஏதோ மியூசிக் பண்ணாமல் ஒரு படம் வாழ்வே நல்லா ஓடுதான் இந்தா அப்படின்னு சொல்லி அதுக்கு பரிசுன்னு சொல்லி போட்டார். எல்லாம் ஒரே கிளாஸ், பயங்கர கிளாஸ். அது என்ன வச்சுருக்கேன் அந்த இது. அது மாதிரி நல்லதை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பல படங்கள் அவர் பேரில் நான் ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். தெரியாது, சொல்கிறதில்ல, அதெல்லாம் ரகசியம். இதில் கூட சொல்ல மாட்டேன். அதே மாதிரி பாட்டுகள் 2 ஷிஃப்டாக நடக்கும்போது அவருக்கு நோட்ஸ் எழுதி கொடுத்துருவாரு. அந்த நோட்ஸை வச்சு இந்த பக்கத்தில் நாங்கள் வந்து அடுத்த ஸ்டுடியோவில் நாங்கள் இங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம். வந்து ஃபைனல் கேட்பார், அப்புறம் சேஞ்சஸ் சொல்லுவார், அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வாய்ஸ் மிக்ஸ் வரைக்கும் நானே அங்கேருந்து பண்ணிவிட்டு வந்தேன். ஸ்டுடியோ பிரிச்சுக்குவோம். அவர் அங்கே 2 படம் போயிட்டுருப்பார். அவர் தீம் சொல்லிவிடுவார், இந்த பாட்டிலேருந்து தீம் எடுத்துக்கோ, இப்படி எடுத்துக்கோ, அது ஆர்கெஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவார். நான் அந்த பக்கத்தில் அந்த மாதிரி பிரித்து தான் பண்ணோம். ஆளுக்கு ஒரு ஆசைன்னு ஒரு படம் வந்து ஒரு காமெடி படம் தெரியுங்களா? ஆளுக்கு ஒரு ஆசை பஞ்சர்நாசலம் எடுத்த ஒரு படம், ஒரு பட்ஜெட் ஆளை பற்றி படம். அது அண்ணன் வந்து ஓல்டு டைப் ஆஃப் ரீரெக்கார்டிங் தான் பண்ணிருப்பார், காமெடி படம். அதனால் நான் சொன்னேன், அண்ணா இதில் வந்து ஒன்று பண்ணலண்ணா, இசை இளையராஜா, உதவி கோவர்த்தனம், உபத்திரவம் கங்காமரன் போட்டுட்டு இது போட்டான். டைட்டில் அப்படி தான் வரும். ஃபைனல் அவுட்டில் அப்படி தான் இருக்கு. ஆமாம்மா, நான் சொல்லி போட்டது, அது போட சொல்லி போட்டோம். அந்த மாதிரி பல இடைஞ்சல்கள் என்னால் அவருக்கு வரும். என்ன இது மாற்றிக்கலாம் வேண்டாம், இரண்டாவது குறை அப்படி மாதிரி நம்ம விளையாட்டுத்தனமாக சொல்லிடுறது. மற்ற படங்களுக்கு வேலை செய்யும் போதே நீங்கள் இளையராஜா அவர்கள்ட்ட ரொம்ப குறும்பாக உரிமையாக நிறைய சேஞ்சஸ் தான் சொல்லியிருக்கீங்க. கரகாட்டக்காரனுக்கு வாய் பேச முடியாது. இதில் கரகாட்டக்காரன் நடந்த பெஸ்ட்டு தெரியுமா? இளையராஜாவுடைய சரித்திரங்களில் நடக்காத ஒரு படம். அந்த படம் எப்படின்னா, பிஸியாக இருக்கார், படம் எக்கச்சக்கமாக. நான் தான் அவருக்கு அதிகமாக மேனேஜராக இருந்தேன் அந்த டைம். யாருக்கு என்ன கால் ஷீட் கொடுக்கணும் நான் சொன்னது தான். இத்தனை தேதி நீங்கள் கம்போசிங் வாங்க, இத்தனை தேதி ரெக்கார்டிங் போட்டுருக்குறதெல்லாம் நான் தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஃபோன் அப்போ வந்துருச்சு, ஃபோன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துச்சா அவர்லேயே தெரியல. ஆனால் நான் தான் இன்ஃபார்ம் பண்ணுவேன், எங்கே இருந்தாலும் ஃபோனு ப்ரொடியூசரை பார்த்து நீங்கள் தெலுங்கு படத்துக்கு சாட்டர்டே உங்களுக்கு கம்போசிங் போட்டுருக்கு, போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது நான் தான். அப்போது எனக்கு இந்த படம் கிடச்சோன்னா நான் கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் அவர் சொல்லணும். ஏன்னா ஒரு படம் பண்ண போகிறேன் நான். இப்போ ஒரு கதை ரெடி பண்ணிட்டேன், ஷூட்டிங் போகிறோம், அதனால் இப்போது ஒரு சாங் எடுக்கணுமே அப்படின்னா, ஏடா இல்லை கரகாட்டக்காரங்களை வச்சு கரகாட்டக்காரன் ஒரு படம் எடுக்கிறது என்னது, அதில் வச்சு என்ன எடுக்க போகிறோம்? ஏன்னா கரகாட்டக்காரன் லைஃப் எங்களுக்கு தெரியும். ஆமாம், அதை வச்சு என்ன, எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான், பல்லராம்பட்டிலேருந்து ஆடுறவங்கள வாழ்க்கையை பார்த்து தான் அங்கெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தது. இந்த மாதிரி கொண்டது அண்ணன் கதை சொல்ல, என்னடா கரகாட்டக்காரன் இல்லை நான் சரியாக வரும்ண்ணா நீ பண்ணோன்னே, சரி தான் எப்போ ரெக்கார்டிங் வச்சுக்கிறேன் நான் ஒரு நாள் பார்த்துட்டு சொன்னோன்னா சரி வான்ட்டு தான் ரெக்கார்டிங் அன்றைக்கி காலைல போய் என்ன சிச்சுவேஷன் அப்படின்னாரு.
என்ன சுச்சுவேஷன் இல்லை சும்மா ஒரு ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிறான், அங்கே ஊரில் ஒரு கரகாட்டக்காரி இருக்கா, அவங்கள விட்டு கூப்பிட்டுருக்காங்க. அதனால் அவன் வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டான், அவன் பொண்ணை மயங்கிட்டா, அவள் ஒரு அம்மன் நினச்சிட்டு ஒரு பாட்டு லவ் சாங் மாதிரி விடுறான் அப்படிங்கிற மாதிரி உடனே ஒரு பண்டார்த்தம் இப்படி தான் இதே சிரிப்பு தான். உடனே நமக்கு வாங்குயிலே பூங்குயிலேன்னு போட்டு எழுதியாச்சு. இதே மாதிரி தான் எல்லா பாட்டும். வெறும் சுச்சுவேஷன் சொல்கிறது கதையை சொல்லவே இல்லை. கதையை சொல்லாமல் அது கதையை சொல்லி சுச்சுவேஷன் சாங் ஒன்றும் இல்லை, ஒரு பேத்தா சாங் வேணுன்ட்டு அந்த குடகுமலை காற்றுக்கு வந்து என்ன பண்ண, மாங்குயிலே பூங்குயிலே அவ பார்க்குற தரரா 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 மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, இப்படி பேத்த சாங்காக அதை மாற்றிக்கலான்னொன்னே ஆண்டி சரின்ட்டு உட்காந்துட்டாரு. கம்பல்சரியில் உட்காந்துருக்கோம், 2 பேர் உட்காந்துருக்கோம். இல்லைடா அது 2 பேரும் அது அப்படியே இருக்கட்டும், இதுக்கு வேறு போடலான்ட்டு தான் அவருக்கு வேறு என்ன சொல்ல முடியும். சரி அவர் மனசில் தோணுது சரியாக இருக்கும்ன்றது சரி விட்டுட்டேன். அவர் தான் போட்டார் கூப்பிட்ற மாதிரி இருக்கும் பாருங்க, நினச்சி பாருங்க. அப்படி போட்டார். போட்டோன்னு நம்ம குடகுமலை காற்று பாட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி தான் படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து படம் ரெடி ஆகி போச்சு. ரீரெக்கார்டிங்க்கு அவருக்கு டேட் வாங்கினா படம் ரெடி பண்ணிட்டு வச்சுட்டு, ஆனால் ரீரெக்கார்டிங் பண்ணேன். இல்லைடா வேலை இருக்கடா அடுத்த வாரம்லாம் இருந்தேன் போனோம். அப்போ அண்ணன் கூட தான் இருக்கேன், நான் தான் இன்சார்ஜ் அவருக்கு. டோட்டலாக என்னென்ன படம் இன்றைக்கி இந்த ப்ரிவியூ பார்க்குற ஒரு படம் அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு போகிறோம். 2 பேர் தான் பார்க்குறோம். சாட்டர்டே குட் லக் தியேட்டரில் பார்க்குறோம். பார்த்தோன்னா படம் பார்த்து சரி மண்டே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சரின்ட்டு அவர் எனக்கு நைட்டு அந்த ப்ரொடியூசரை ஃபோன் பண்ணுறாரு, ஐயா கொஞ்சம் டேட்டை கொஞ்சம் மாற்றணும். நான் என்னங்க மாற்றணுன்றீங்க, மண்டே சொல்லிருக்கு. இன்னொன்று இல்லை பணம் வரல, அதனால் பே பண்ணுறதுக்கு பணம் இல்லை அப்படின்னோடனே அண்ணனுக்கு நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், என்னென்னா அது இப்போ திங்கக்கிழமை அவங்களுக்கு படம் ரெடியாக இல்லையா, ரெடியாக இருக்குது, ஃபைனான்சியர் பணம் கொடுக்கலையா ரீரெக்கார்டிங்கு, அதனால் அவங்க ரீரெக்கார்டிங் இல்லை. உன் படம் ரெடியாக இருக்கா? என்னது ரெடியாக இருக்குது, எடுத்துட்டார். படத்தை ஃபுல்லாக பார்க்காம அன்னைக்கு போடுறோம். ஃபஸ்ட்டு காரை தள்ளுறாங்க, தான் போட்டார், அட்டி பின்னி சிரிப்புனா தாங்க முடியல. தியேட்டர் ஃபுல்லாக சிரிப்பு. அந்த ரீரெக்கார்டிங் அண்ணன் ரீல் பார்க்கும்போதே கூட்டம் பயங்கரமாக வந்துடுறாங்க. ஒர்க் பண்ணுற ஒர்க்கர், பக்கத்து ஷூட்டிங்கில் இருந்த ஆட்கள் எல்லாம் பார்க்க வந்துடுவாங்க அந்த படத்தை. அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கிராண்டான ஓப்பனிங் அந்த ரீரெக்கார்டிங்கில் தெரிஞ்சுது. ரீரெக்கார்டிங்லேயே ஓப்பனிங் படத்தை பார்க்காமலே 2 நாளில் படத்தை முதல் நாள் எடுத்தார், இன்டர்வல் வரைக்கும் முடிச்சுது. அப்படி பண்ணார், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணார். மறுநாள் படத்தை முடித்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் என்ன இதெல்லாம் ப்ரொடியூசரு இது கொஞ்சம் உங்களுக்கு படம் பண்ணி கொடுக்குறோன்னா, பண்ணுவோம் நல்லாயிருக்கும். நான் இல்லை நீ தான் டைட்டில் சாங் பண்ணணும், நீ டைட்டில் சாங் பண்ணணும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் பாட்டாக போச்சு ஓகே அப்படின்னோடனே அப்போ பாட்டாலே புத்தி சொன்னார் போட்டார். அது மாதிரி அதுக்கப்புறம் எடுத்த டைட்டில் அதுக்கு போட்டு அதுக்கு சேர்த்தோம். அந்த மாதிரி அதிசயமாக நடந்ததில் கரகாட்டக்காரன் ஒன்று தான். மற்ற படம்லாம் படம் பார்க்காம ஒத்துக்க மாட்டார், சேஞ்சஸ் சொல்லுவார், இது வேணும் இது வேணும் இது வேணும்னு சொல்லுவார். உங்களுடைய படங்களில் நீங்கள் டைரக்ட் பண்ண படங்களில் இன்னொரு விஷயம் நான் கவனிச்சது, ரொம்ப பிடிச்சது, நல்லா பிரித்து ப்ராப்பராக கிரெடிட்ஸ் கொடுத்துருவீங்க. ஆமாம். கரகாட்டக்காரனில் கூட நகைச்சுவை பகுதி வீரப்பன் ஆமாம் அப்படின்னு ப்ராப்பராக அவங்களுக்குரிய பேரை கொடுத்துடலாம், அவ்வளோதான். அவரை பற்றி சொல்லுங்கள், எப்படி நகைச்சுவை பகுதி மட்டும் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணீங்க? அவர் நிறைய படங்கள் பணத்தோட்டத்திலேருந்து அவர் தான் நகைச்சுவை பகுதி தனியாக எழுதிட்டுருக்காரு. பணத்தோட்டம் எம்ஜிஆர் படத்துலேருந்து அவர் நாகேஷ் சேர்ந்து லாரல் ஆடி கேரக்டரை வச்சு பண்ணாங்க. அதே லாரல் ஆடி கேரக்டர் தான் கவுண்டமணி செந்தில். சூப்பர். அது 2 தான் தூக்கி அவர் இங்கே வச்சார். இந்த வாழைப்பழ காமெடி வந்தது ஒரு மலையாள படத்தில், பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் வந்து ஆர்டர் பாஸே யாரோ ஒருத்தர் அசிஸ்டண்ட்டை கூட்டு, இடம் வாழைப்பழம் மடிச்சா தான் ₹1 போய் அவட போய் வாழைப்பழம் 2 வாங்கிட்டு வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு வந்து இன்னொன்று நமக்கு தானே கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற யோசனையில் பார்த்துட்டு கரெக்டாக ஒடிச்சுட்டு போய் கொடுப்பான். கொடுத்தோன்னா அவர் என்ன இன்னொன்று கடை எதனா என்ன வாழைப்பழம் எத்தனை பறஞ்சு 2 பறஞ்சு எவ்வளோ கொடுத்து ₹1 2 பழம் கொடுத்துல எதுனா எவ்வளோ இன்னொன்று அதென்ன இதுன்னு சொல்லிட்டு போய்டும், இவ்வளோதான். ஆனால் இது புரியாத மடையனுக்கு வந்து எத்தனை தடவை சொல்லி அது புரிய வச்சு அது உன்னை சாப்பிட்டேன்னு சொல்ல வைக்கணுன்றதுக்காக அவர் கேட்பார். சொல்லலை. அப்படி தான் காமெடி வளர்த்தோம். அன்றைக்கு ஷூட்டிங்லேயே பயங்கர கூட்டம். ஏவிஎம்மில் எடுத்தோம்.
ஷூட்டிங் பார்க்குறதுக்கே பயங்கர கூட்டம், எல்லாம் ஒரே சிரிப்பு தான். கேமராவை லாக் பண்ணால் தான் கேமராமேன் ஓடிட்டான் அந்த பக்கம், நான் அந்த பக்கம் நின்று இவங்களை பார்த்துட்டு இருக்கேன், அங்கே சிரிச்சிட்ருக்கேன். இதுக்கு கரெக்டாக போயிட்டுருக்குங்க, யாரும் பார்க்குறாங்க வாட்ச் பண்ணுறாங்கன்ற நினைப்பு இல்லாமல் படத்தில் போகிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. படத்தை எப்படி நிறுத்த முடியாதோ அது மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. பயங்கரமான சீன். ஒரு சீனை சொன்னால் நல்லா டெவலப் பண்ணி பண்ணுறது கவுண்டமணி செந்தில். கவுண்டமணி என்ன நல்ல பிரெயின். நாங்கள்லாம் நாடக காலத்துலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க. உங்களுடைய முதல் 3 படங்களுடைய டைட்டில் கோழி கூவுது, கொக்கரக்கோ, பொழுது விடிஞ்சாச்சு. ஆமாம், திமிருங்க டைரக்ஷனுக்கு. கோழி கூதுன்னு வச்சோம், ஏன்னா ஃபஸ்ட்டு படம். டைட்டில் சொன்னதே இளையராஜா தான். கோழி கூதுன்னு ஒரு படம் எடுக்கிறோம், அதை நீ டைரக்ட் பண்ணுன்னாரு, அதுக்காக ரெடி பண்ணுன்னாரு. நமக்கு என்ன கலந்து தோணுதோ அதை சொல்லியாச்சு. இந்த மாதிரி கோழி கூதுனா இப்படி புதுசாக ஒரு விடியல் அவனுக்கு கிடைக்கும் இந்த காதலர்களுக்கு அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம கோழி கூதுன்னு வச்சுருக்காங்கன்ற மாதிரி மீனிங் கொண்டு போனோம். கடைசியில் வந்து டைலாக்ல வரும், நாளைக்கு கோழி கோவம் போது வேணும்னு வச்சிருந்தது. படம் சரியில்லைன்ட்டார் அண்ணா. வந்து இப்போ ஃபஸ்ட்டு பிரிவை பார்த்து எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ வாரத இதெல்லாம் கூப்பிட்டு பார்த்து படத்தை போட்டு காட்டு என்ன பண்ணணும் பாரு. இந்த பாரு, இது வரைக்கும் கதை நான் தான் திங்க் பண்ணிருக்கேன், நான் கதை சரி பண்ணுறது எனக்கு தான் தெரியும். அவங்க வந்து சரி பண்ணி கொடுத்தாங்கன்னு எனக்கு பூச்சை பண்ணி கட்டெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டு என்ன வேணுமோ சில சீன்ஸ் எல்லாம் விட்டுருந்தான். இவருக்கு படிப்பறிவு இல்லை அவளுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சீன் போட்டு லெட்டர் படித்து காட்டுறது, அந்த மாதிரிலாம் அதை வச்சு ஒரு பாட்டெல்லாம் பண்ணி அப்படி பண்ணோம். பண்ணிவிட்டு சில சீன்ஸ்லாம் எடுத்தோடனே ஒட்டி போச்சு. ஒட்டி போனதுக்கப்புறம் அவர் ஒன்றும் சொல்லலை. அந்த மாதிரி கோழி கூது. அடுத்து பாவலகிருஷ்ணன் தான் 2வது படம். என்ன பேர்றா இன்னொன்னே கோழி கூது கொக்கரக்கோ அப்படின்னா சரி போட்டார். நம்ம வேத வாக்கு மாதிரி எடுத்துகிட்டு கொக்கரக்கோன்னு போட்டார். அடுத்து குகநாதன் வந்தோடனே என்ன பேர் வைக்கலாம், பொழுது விடிஞ்சாச்சு இப்படி சொல்லி வந்தது தான். மைண்ட் அப்படி போகுது, கண்டினியூஸாக அப்படி வரலாமேன்னு நினச்சது. அது மாதிரி கோழி கூது கொக்கரக்கோன்னு கோச்சு, அது பொழுது விடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ க்ரியேட்டிவான வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ஆக்சுவலாகவே தமிழ் சினிமாவில் ஒரு புது ஸ்டைல் கொண்டு வந்துட்டு சாதாரணமாக சொல்கிறீங்கல்ல, அதனால தான் நீங்கள் கிரேட்டஸ்ட் நான் நினைக்கிறேன். சந்தோஷம். கடைசி செக்மெண்ட்டில் சில ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள், மெமரிஸ்லாம் பேசிட்டு. 335 கார் நம்பர். அதுக்கு முதல்ல வந்து நாங்கள் டாக்ஸியை எடுத்துகிட்டு டாக்ஸியில் தான் கம்போசிங்லாம் போகிறது, எல்லா சமாச்சாரம் நடந்துருக்குது. பத்திரகாளி பண்ணும்போது தான் இல்லை நமக்கு ஒரு கார் வாங்கணும். அப்போல்லாம் விலை கம்மி தானே, 18,000 ரூபா இது மாதிரி 20க்குள்ளே தான் இருக்கும் புது காரு. அப்போ எனக்கு அந்த சுவாமிநாதன் சார்லாம் ரொம்ப பழக்கம், ரிலையன்ஸில் ரொம்ப நம்ம பழக்கமான ஆட்கள். அவங்களாம் பழக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்லி ஒரு கார் வாங்க போகிறோம், ஏதாவது பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க. பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எங்களுக்கு ஒயிட் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாசடர் சொல்லிச்சு. அங்கேருந்து ஒயிட் கார்லாம் யாருக்கும் காட்டுறதில்ல. ஏன்னா நாங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த கார் விற்கணுங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு இதை பேர் ஆகிடுச்சு. அதனால போனோம். அப்போது பத்திரகாளி படம் பண்ணிகிட்ருக்கோம். பத்திரகாளி படம் பண்ணும்போது தான் இந்த மேட்டர் நடந்தது. வந்துட்டு நேரடியாக அண்ணன் நாங்கள்லாம் போனோன்னா அண்ணன் தான் கார் செலக்ட் பண்ணி இந்த கார் எல்லா கார்ட்டு அதை எடுத்தோம். அப்போ வாங்கினோன்னே ஒரு ஃபோட்டோ ஷூட்டு ஃபிலிமாலயாங்கிற பத்திரிக்கையாக ஃபோட்டோ ஷூட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. வந்து படம் ஒரு ஃபோட்டோ செஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ எங்கள் காரில் ஏறிட்டு 3 பேரும் போகிற மாதிரி, ஸ்கூட்டரில் போகிற மாதிரி, அப்புறமேலு ஸ்ட்ரீட்டில் உட்காந்து வாசிக்கிற, பீச்சில் உட்காந்து வாசிக்கிற மாதிரி அப்படிங்கிறதுக்கு நாங்கள் விளக்கம் சொன்னோம். நாங்கள் சென்னைக்கு வந்தோம், எங்களுக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைக்கலன்னா இங்கேயாவது எங்களுக்கு பழப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்ட்ரீட்டில் உட்காந்து வாசிக்கிற மாதிரி முன்னால் காசெல்லாம் போட்டிருப்போம். ஆமாம். சிகப்பு ராஜாக்கள் டைமில் எடுத்த ஃபோட்டோ அது. இந்த ஃபோட்டோ. ஸோ இந்த கார் வந்து முதல் கார். இதே மெட்ராஸில் நீங்கள் பாவலர் பிரதர்ஸ் வந்து இறங்கி பஸ்ஸில் ஃபிடலோட உதவியோட, தெரிஞ்ச கண்டக்டரோட உதவியோட கரெக்ட் டிக்கெட் வாங்காமல் சுற்றி வந்துருக்கீங்க. சாப்பாடுக்காக நிறைய நடந்திருக்கீங்க. இதே ஊரில் காரில் போன அனுபவம் பற்றி சொல்லுங்கள். நிஜமாக பழகி போச்சுங்க. அது என்ன பெருசாக ஒன்றும் தெரியல. அப்போ வந்து இளையராஜா அண்ணன் எனக்கு கல்யாணம் ஆகிப்போச்சு. நான் கல்யாணம் ஆனது ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு எனக்கு மேல் என் அழகில் ஆசைப்பட்டு என்னை மயக்கி அப்படி ஆச்சு. ஒரு ஜமீன்தாருடைய பேத்தி. அது ஒரு ராசியான பொண்ணுன்னு நான் நினச்சிக்குவேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்த நேரம் எங்களுக்கு வந்து அன்னக்கிளி படம் உட்காது. பிரபு பிறந்தான் படம் ரிலீஸ் ஆகுது. பிரபு பிறந்தான் படத்துக்கு இது மியூசிக் படம், பவத்தா பிறந்தா படம் ரிலீஸ் ஆச்சு. அவ்வளோதான். இதுதான் எங்கள் கணக்கு. அது மாதிரி போக ஏற்று தான் இருக்குது. அதனால் இது ஒன்றுக்கு பழக்கப்பட்டோம். புரியுது. பழக்கப்பட்டு ரெகுலர் டாக்ஸி போயிட்டு எங்களுக்கு ஒரு டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அண்ணனை போய் கனோஜராய மலையப்பன் கேஎம்என் ஸ்ட்ரீட்னு மந்தவெளியில் இருக்குது, அங்கே தான் ஒன்று கொடுத்தோம். அவங்க இது பணக்கார பொண்ணு பேசாமல் நீ வந்து நீ அவங்க வீட்டிலே இருந்துரு அப்படின்னு சொல்லி என்னை விட்டுட்டாங்க. நான் அவங்க வீட்டில் சொல்லி நான் வாடகை கொடுத்தா தான் இருப்பேன், ஓசியெல்லாம் தங்க மாட்டேன், தங்கினா மாப்பிள்ளைக்கு டேரா போடுறேன்டான்ற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அவுட் ஹவுஸ் இருந்தது, அதில் போய் குடியேறோம். அப்போ கார் நிறுத்துறதுக்கு இடம் இல்லை அங்கே. அப்போ இவங்களை போய் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு
நான் வந்து என்ன பண்ணுவேன், இங்கே வந்துட்டு இங்கே வீட்டில் காரை பார்க் பண்ணிட்டு இங்கே படுத்துட்டு ஓகே. காலைல 6 மணிக்கு எழுதிட்டு போய் மறுபடியும் அண்ணன்லாம் கூப்பிட்டுட்டு அப்படியே வருவான். சில நேரத்தில் கார் வந்து முதல்ல கொஞ்சம் நான் குளிக்கிறதுக்கு லேட் ஆகும்னா நீங்கள் இப்போ கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கார் வந்த வழியில் இருப்பாங்க, நான் ராஜா அண்ணாமலை இருக்கிறோம், அவங்க கூப்பிட்டு வருவாங்க. அப்போ இந்த பசங்கள்லாம் பார்க்குறது அவருக்கு வழக்கம். பிரபு ஓடிடுவான், ராஜாப்பா ராஜாப்பா ராஜாப்பான்னு ஓடிடுவான். எல்லாம் அருமையான காலங்கள், குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலம். இன்னைக்கு வரைக்கும் வெங்கட் பிரபு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அவங்க சொல்கிறது கேட்கறதுக்கே. ராஜாப்பான்னு தான் சொல்லுவாங்க. ராஜாப்பான்னு தான் சொல்லுவாங்க, ராஜாப்பான்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் அக்கா என்ன பண்ணுச்சு, போவான்னு சொல்லி தான் பழக்கம். அவங்க ஊரில் இருந்து போது அப்பா வந்து சாப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் நாங்கள் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு, என்னப்பா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னாங்க. யார் நீ அப்படின்னாங்க. என்ன நீ யார் சொல்லு, என்ன நீ எப்படியா பேசுவ நீ என்கிட்ட சொல்லு, நீங்கள் சொன்னது நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்போதும் பேசுகிற மாதிரி பேச, அதே தம்பி தானே, நீ போ வா, அதான் உனக்கு அடையாளம் அப்படிங்கிற மாதிரி பந்தாக்கள் விரும்பாத வாழ்ந்தவங்க. இந்த ஃபோட்டோ ப்ளீஸ். இந்த மாதிரி காலங்கள் இல்லை சார். ஏன்னா லெட்டர்ஸ் நிறைய வரும். இந்த லெட்டர்ஸ்னால ரொம்ப அதிகமாக எனக்கு இப்போ நண்பனானவன் எஸ்பி பாலசுப்ரமணியம். அவனுக்கு ஃபேன்ஸ் லெட்டர்லாம் வரும் இல்லையா தமிழில், அதுக்கெல்லாம் பதில் எழுதுறது நான் தான். அவனை கையெழுத்து போட வச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுறது என்னோடய வேலை. அப்படி தான் அவனோட நெருக்கம் ஆச்சு ரொம்ப ஜாஸ்தி. எனக்கும் நிறைய வரும் லெட்ரு. அண்ணனுக்கு வர்றதுக்கு அவரை பதில் போட்டு நிறைய பேர் வச்சுருக்காங்க. அப்போல்லாம் எல்லாம் ப்ராப்பராக பதில் போட்டு நாங்கள் பாஸ்போர்ட் சைஸில் ஃபோட்டோ இருக்கோம், அதை பின் பண்ணி ஒரு கவரில் போட்டு அனுப்புறது வரும். அதெல்லாம் ரொம்ப அப்படியே குமுஜா லெட்டர்ஸ் தான். அந்த லெட்டர் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ சொல்லு. நான் படுத்து தூங்கிட்டு இருப்பேன், இவங்க லெட்டர் ஒரு டமாரத்தை வச்சு அடிச்சுட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி ஸ்டில்லு அதெல்லாம் அப்போ எடுத்தோம், விளையாட்டு தருவோம். இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும். இது எந்த டைமில் எடுத்தது? இதுதான் ருத்ரையா. உறவுகள் தொடர்கதை. ருத்ரையா இது அண்ணா, இது நான் கவிஞர் கங்கைமரன் பின்னால் உறவுகள் தொடர்கதை பாட்டுக்கு அன்னைக்கு எடுத்தது. நீங்கள் சொன்னீங்களா உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு? ஆமாம், அந்த பாட்டோட அடையாளம். இந்த பாட்டுக்கு இன்னொரு ஸ்பெஷல் மெமரியும் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இந்த ஃபோட்டோவால். உறவுகள் தொடர்கதை இல்லை? ஆமாம், அன்னைக்கு பார்த்தா ஆட்கள் தான் இன்னைக்கு இப்படி இருக்கோம். இந்த ஃபோட்டோக்கு நீங்கள் அந்த கேப்ஷன் தான் போட்டிருந்தீங்க, உறவுகள் தொடர்கதை. ஆமாம், அவ்வளோதான். நிஜம்தான். ஒரு கதை என்று முடியலாம், சண்டை ஓடலாம், போகலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே, சேர்ந்தாச்சு, இனிமேல் சுகம்தான். ரொம்ப வருஷம் பேசாமல் இருந்து, ஆமாம், திடீர்னு ஒரு நாள் ஒரு அழைப்பு வருது. அன்னைக்கு ஒரு தம்பியா கங்கைமரனுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு? சந்தோஷமா இருந்தது. ஒரு சின்ன அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருக்கிற, அதாவது இளையராஜாவுக்கும் கங்கைமரனுக்கு இருக்கிற சண்டை இல்லை, ஒரு அண்ணனுக்கும் தம்பி இருக்கிற சண்டை. அதில் முகத்தை திருப்பிட்டு வந்தது, இப்போ இது வரலன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தது தான். அந்த மாதிரி தான் அது நடந்தது. அதுக்கப்புறம் அவன் பாசாமலே இருக்கான், கூட வர சொல்லுங்கள் இன்னொன்று. அது அவர் அண்ணனோட பிஏ வந்து செக்ரட்டரி ஸ்ரீராம் ஃபோன் பண்ணி வர சொன்னார். உங்களை என்ன போகிறேன், போனோடனே மேலே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. உட்காந்துன்னா மௌனமாக இருந்தது. என்னாச்சுன்னா, என்னாச்சு உனக்கு தான் தெரியுமில்ல இன்னொன்று, பழைய கதையில் விடு, பழைய கதையில் மறுபடியும் இழுக்கக்கூடாது, அதுக்கு நான் விளக்க சொல்லி அதே 1 நாள் 2 நாள் ஆகிடும், விடு இன்னொன்று. சரி இது போ, இங்கே பார்த்துக்க, வேலையெல்லாம் பார்த்துக்கோன்னாரு. என்ன வேலை பார்க்கணும் இன்னொன்று, உனக்கு என்ன வேலை இருக்கோ வந்து பாருடா நீங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லி அங்கே அடிக்கடி போகிறது வர்றது அது அவ்வளோதான். மற்றபடி எனக்கு இது வேணும், சான்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டுப்போ. நான் அண்ணன், எனக்கு அண்ணன் இன்றைக்கி இவ்வளோ உயரத்தில் இருக்கிறது எவ்வளோ இன்றைக்கி இங்கே வரலன்னா அண்ணன்ட்ட போயிருப்பேன். நான் இந்த இது முடிச்சுட்டு அண்ணன்ட்ட தான் போகிறேன். அந்த மாதிரி உறவுகள் தொடர்கதையாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, சந்தோஷம் பெருகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்க, திடீர்னு ஒரு நாள் பேசாமல் இருந்த டைமில் ஃபோன் பண்ணேன், அண்ணே நான் தப்பு பண்ணலைண்ணா, ஆனால் என்ன மன்னிச்சிரு, இதுதான் வார்த்தை. சூப்பர், இவ்வளோதான். நிஜமாக தப்பு பண்ணல. ஆனால் கங்கைமரன் எந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட்டான தம்பியா, எந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட்டான மனிதராக இருந்தால், என் மேலே தப்பில்லை, நான் தப்பு பண்ணல, இருந்தாலும் என்னை மன்னிச்சிரு. ஆமாம், இது ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கே. அது என்னமோ இந்த புத்தியில் தான் வருது. கே பாக்யராஜ் இயக்கத்தில் மௌனகீதங்கள் படத்தில் டைட்டில் கார்டு உங்களுக்கு ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டிருப்பாங்க. ஆமாம், அது நான் சொல்லி போட்டது தான். என்ன தெரியுங்களா, அதுக்கு முதல்ல இளையராஜா வச்சுருந்த நோட்ஸ் எல்லாம் காணோம், யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு வதந்தி பரம்புச்சு. ஏன்னா யாரோ இதை எடுத்துட்டாங்க, இது எதோ மிஸ் ஆகி போச்சு, யாரோ எடுத்துட்டாங்க, நோட்ஸை காணோம், அவருடைய நோட்ஸை. இதை யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணிருந்தாருன்னா, பாக்யராஜ், நான் வந்து ஒரு ஃப்ளூட் எடுத்து வாசிக்கிறேன், அதில் நாதஸ்வர சவுண்டு வர மாதிரி போட்டுடலாம் அப்படின்னது.
போடலான்னு சொல்லி சொன்னார். இல்லைங்க அதில் அண்ணா நோட்ஸை காணான்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. அதை வச்சு அவர் மியூசிக் பண்ணுறது அப்படி காப்பி அடிச்சு அப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணணும், கங்கை மரணம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி பண்ணது. அவர் மியூசிக் தானே, அவர் ஃபாலோ பண்ணி தானே பண்ணிகிட்ருக்கோம் எந்த பாட்டாக இருந்தாலும். என் பாட்டை கேட்டெல்லாம் பாராட்டிருக்காரு. நாங்கள் 2 பேரும் ஒரு நாள் கம்போசிங் உட்காந்துருக்கோம். வெளியில் டீ கடை, பிரசாத் ஸ்டுடியோவில் வெளியில் டீ கடையில் பாட்டு போடுறான். நீதானா நிஜந்தானா நிற்க வச்சு பார்க்குறேன், எனக்கு ஆனது நிஜமாகி போனது அப்படின்னு ஒரு பாட்டு. இது எந்த படத்துலடா போட்டேன்? நான் அது நீ போடல, நான் என்னோட மியூசிக்கில் வந்த பாட்டு, நாளெல்லாம் பௌர்ணமிங்கிற படத்தில் போட்ட பாட்டு. வரல அப்படின்னாரு. அவர் என்ன பண்ண திருவாசகம் எடுக்கிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார் இல்லைங்களா. நான் ஒரு டிவோஷனல் போட்டேன். அம்மா என்னும் அந்த திருவாசகம் அதுதானே நான் பாடும் முதல் வாசகம், அம்மா என்னும் உயர் திருமந்திரம் அதுதானே நான் பாடும் முதல் மந்திரம். டிவோஷனல் போட்டான். இதை போய் அண்ணன்ட்ட போய் ஒரு டிவோஷனல் பண்ணிருக்கேன் கொஞ்சம் கேட்குறேன்னா, நான் தான் கேட்க மாட்டேன் தெரியல, இது சினிமா பாட்டு இல்லைண்ணா, நான் போட்ட டிவோஷனல் சாங்கு மதர் சாங்கை கொஞ்சம் கேட்டுட்டு போட்டு விட்டேன். போட்டோன்னே திருவாசகம் உனக்கு முதல்ல நான் பாடிட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் போட்டேன். அமர் சிங்ன்ற பேரில் கவிஞர் வாலி அவர்களுக்கு நீங்கள் ரெகுலராக கடிதம் எழுதுறது? ஆமாம். முதல்ல வந்து அமர் சிங் தான் என்னோட பேர், எங்கள் அப்பா வச்ச பேர். அமர் சிங் தான் ஃபஸ்ட்டு வச்ச பேர்? ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா, அவர் மிலிட்ரியில் இருந்த ஒரு நண்பர் அப்பாவுக்கு பழக்கமானவர், அதனால் அந்த அமர் சிங்ன்ற பேரை எனக்கு வச்சார். வீரமாக இருப்பேன்னு சொல்லிட்டு, இப்படி கொள்ளையாக இருப்பேன்னு எனக்கு தெரியல. எல்லாருங்க பேச்சில் வர வீரம், மற்றபடி உடம்புல கொஞ்சம் அது மாதிரி வச்சாங்க. நான் வந்து அப்போ கங்கைன்னு ஒரு பத்திரிகை வந்துட்டு இருந்தது. பகீரதன் வந்து விக்ரம் சார் வந்து ஆசிரியர். பொள்ளாச்சி மகாலிங்கத்தோடைய பதிப்பு, ஆன்மீக பத்திரிகை. அதனால் இந்த கங்கைன்ற பேர் எனக்கு பிடிச்சி போச்சு. அமர் சிங்கை வந்து அமரனாக்கி நானே எனக்கு தகப்பனாக இருந்து கங்கை அமரன் பேர் சூட்டி கொண்டேன். அதுதான் இந்த கங்கை அமரன். பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், உதவி பஞ்சர்நாசாரம்னு வந்தது. இதில் கவிஞர் வாலின்னு போட்டபோது அவர் முதல் படத்துலேருந்து வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்த்தா கவிஞர் பாடல்கள் கவிஞர் வாலி, அசிஸ்டண்ட்டே இல்லை பொறுப்பா அப்படின்னு எல்லா படங்களும் பார்த்தா கவிஞர் வாலி தான் வரும், அசிஸ்டண்ட் பேரே வராது. அதுக்காக லெட்டர் எழுதுறேன் நான். உங்கள் பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் அப்பப்போ பாட்டு எழுதிட்டுருக்கேன், ஆனால் உங்கள்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு எனக்கு ஆசை, இப்படிக்கு அமர் சிங் அப்படின்னு சொல்லி போட்டு அனுப்புறது வழக்கம். லெட்ரு மகாலிங்கபுரத்தில் அவரோட வீடு, அதுக்கு லெட்டர் எழுதுவோம். அந்த காலகட்டத்தில் எப்படி அட்ரஸ்லாம் கண்டுபிடிப்பீங்க? அட்ரஸ் பேப்பர் இதுலாம் வருமே, ஒரு வாலி போட்டு வரும். அதுக்கு பொம்மைன்னு பத்திரிகை இருக்குங்களா, அந்த பொம்மை பத்திரிகையில் வரும், ஒவ்வொரு பிரபலங்களுடைய அட்ரஸும் அதில் வரும். ஓகே, அதுக்கு போடுற மாதிரி தான் பொம்மை பத்திரிகை நடத்திட்டு இருந்தாங்க. அதில் பார்த்து அதில் வந்து ஒரு படத்தை தான் ஃபஸ்ட்டு பி சுசீல் அம்மா தம்பூரா வச்சுட்டு ஒரு படம் ஒன்று போட்டுறாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில். அந்த படத்தை கட் பண்ணிட்டு போய் ஃப்ரேம் பண்ணி முதல்ல எங்கள் வீட்டில் மாட்டப்பட்ட ப்ளேபேக் சிங்கர் படம் சுசீல் அம்மா படம் தான். அது இன்னும் சொல்லிட்டு இருப்போம். அந்த மாதிரி அது பெரிய தொடர்பாக இருந்தது. நான் அந்த அட்ரஸ் எல்லாம் கிடச்சது பெரிய. அப்புறம் வந்துட்டு போய் அவங்க வந்துட்டு இருக்கும்போது போய் அசிஸ்டண்ட்டாவது சேரலான்ட்டு நான் நடந்து போய் அண்ணன் இதுக்கு போயிடுவார், அவர் வேலைக்கு போயிடுவார், நம்ம அப்படியே நடந்து போய் அப்படி போய் இப்போ வெளியே நிற்கிறோம். வெளியே 2-3 பேர் நிற்கிறாங்க. ஏன்னா அவர் தான் இப்போ இது பண்ண யாருனே அப்படி இல்லைங்க, இந்த பண்ணைப்புறத்துலேருந்து பாட்டு எழுதுன்ற அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு சொல்கிறேன் தானே, அதுதான் அமர் சிங் தானே. அமர் சிங்கா ஏவா, நான்லாம் எனக்கும் அசிஸ்டண்ட், அது எனக்கு எதுக்குப்பா அசிஸ்டண்ட் வேணும், நானே எழுதுகிறேன் பாட்டு, இதுக்கு போய் எதுக்கு, அது எனக்கு அசிஸ்டண்ட்லாம் தேவையில்லைப்பா, நீ முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டார். அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணார், அமர் சிங் நீ தானே, அமர் சிங்கு டியூனை சொல்லு, அந்த மாதிரி தொடர்பு. அமர் சிங் போய் கங்கை மரலாம் மாறு. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷம் எனக்கும். நான் நினச்சதை விட அருமையாக இருந்தது. நம்ம சின்ன வயசுல பார்த்து ரசித்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பார்த்த ஒரு கிரியேட்டர், நம்ம சொதப்பிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப பயந்து. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன கரெக்டாக கேட்கணுமோ அதுக்கு அப்புறம் தான் ஞாபக சக்தி வருது. இந்த வயசான காலத்தில் ஞாபக சக்தி இல்லாமல் உட்காந்துருக்கிற நேரத்தில் பழசு தூண்டினோடனே பழைய ஞாபகம்லாம் வருதுன்னா அதுதான் அர்த்தம். ஞாபக சக்தியை பற்றி ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லணும். நீங்கள் முதல்ல எழுதின பாட்டு, 15 வயசில் எழுதின பாட்டெலாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களே? சம்பவங்கள் சிலதெல்லாம் கொஞ்சம் அப்படி ஃபேட் அவுட் ஆகுது லைட்டாக. கொஞ்சம் அண்ணன் வந்து பழைய பாட்டெலாம் கேட்கணுன்னா என்கிட்ட உட்காரட்டே இந்த பாட்டு கொஞ்சம் சொல்லு அப்படிவாரு. அதை நான் போய் தேடி பிடிச்சி மைண்டில் அப்படி வந்துட்டு அதை அப்படி பாடி காட்டுவோம் அவருக்கு. அந்த அளவுக்கு ஞாபகம் செய்து இப்போ கூட உண்டு. பழைய பாட்டெலாம் கேட்டால் படக்குன்னு வந்து சேர்ந்துடும், எந்த ஓல்டு சாங் கேட்டால் கூட அந்த மாதிரி உண்டு. அப்போ இப்போ கொஞ்சம்
வயசு 48 ஆகுதுங்களா, அந்த 48ல் வந்து ஏதோ ஞாபகம் வர்றது சக்தி கொஞ்சம் அப்படி 48லயே வந்துருச்சு. 48லே வருது, என்ன தெரியல எனக்கு. பாருங்க, எனக்கு 10 தான், இப்பயே வந்துருச்சு. அது தெரியுது, நீ குழந்தை பார்த்தாலே இப்போ தான் தாடி முளைக்குது பாவம். ஆமா. ஆமாம். ஆ, ஓகே. 7 தலைமுறைக்கும் பாட்டு இருக்குல்ல, இதை நான் டைரக்டர் வெங்கட் பிரபுவை எப்போ மீட் பண்ணாலும் சொல்லுவேன், அந்த பாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. ஆமாம். ஒரு எனக்குமே எமோஷனலான ஒரு கனெக்ட் இருக்கு அந்த பாட்டில். ஏன்னா உங்களோட ஜேர்னி அந்த பாட்டில் வருது இல்லையா? அண்ட் அடுத்த தலைமுறையை சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து அதை பாடியிருக்காங்க. உங்களோட பசங்க எல்லாரும் சேர்ந்து அதை பாடியிருக்காங்க. அந்த பாட்டை எழுதுனது நீங்கள் தான். ஆமாம். அதை பற்றி சொல்லுங்கள். அது ஒரு நல்ல நல்ல சிச்சுவேஷன். அது எங்களை பற்றி ஒரு பாட்டு வேணும், நம்ம வளர்ந்ததை பற்றி அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் ஆரம்பிக்குது படம். அதுக்காக சாங் வேணுது அப்படின்னா டியூன் கொடுத்து விட்டான். பாடுவான். அப்போ நமக்கு திங்கிங் அந்த டியூனுக்கு உட்கார்ற மாதிரி வார்த்தை வரணும். 7 தலைமுறைக்கும் எங்கள் சாமி பக்க பலம் எடுத்து வந்தோம் நல்லா வரோம், 7 ஸ்வரம் எங்களுக்கு எப்போதுமே கூட வரும், எங்கள் பூரம் பண்ண புறம் முல்லையாறு முதலா முத்தமிடும் அந்த இடம், எல்லைகளை தாண்டி வந்து எங்கள் அப்பன் பிறந்த இடம் வந்தது ஒரிஜினல். எங்கள் அம்மாவை அடக்கம் பண்ணிருக்கிற இடம் வந்து முல்லையாறு தமிழ்நாட்டில் எடுத்தடி வைக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல. அதனால் அந்த இயல்பாக இயற்கையாக அந்த பாட்டு அமைச்சது. இந்த பாட்டில் உங்களுடைய ஜேர்னி இருக்குது, அதாவது பாவலர் பிரதர்ஸ்னுடைய மொத்த ஜேர்னியுமே இருக்கு இல்லையா? பசங்களோடதும் சேர்ந்துருச்சு. அவங்களும் இது ஒரு பார்ட் ஆகிட்டாங்க. ஆமாம். பாட்டி சின்ன தாய் தந்த பாசமுள்ள பாவலர் கூட்டி எடுத்து தந்த பாட்டு பொங்குதம்மா. எங்கள் லைஃபுக்கு சமர்ப்பணம்னா எங்கள் அண்ணன் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அவரால் தான் பாடுறோம், அவரால் தான் இசையமைக்கிறோம், அவரால் தான் எழுதுகிறோம், அவரால் தான் எல்லா ஒரு திங்கிங்கும் வந்து உள்ளே சேருதுன்னா எங்களுக்கு ஆதார சொல்கிறது எங்கள் அண்ணன் பாவலோட அதுதான். அது மறக்கவே முடியாது, மறுக்கவே முடியாது. அதுதான் நடந்துட்டுருக்கு. அதில் ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த மொத்த பாட்டுலையுமே வயலில் விளைஞ்ச நெல் நகரத்தை தேடி வந்து பசிகளை தீர்த்தது போல் பாரு எங்க கதை. நல்லா இருக்காங்க. மறந்து போச்சு, எனக்கு ஞாபகப்படுத்தும் போது தான் வருது எனக்கு. ஏன்னா பாட்டு எழுதுனதோட மறந்துலாம் அப்புறம் எப்போயாவது கேட்கும்போது சந்தோஷப்படுறது. இப்போ எனக்கு ஒரு புக்கு நான் போடுறேன்னா அதுக்கு நீங்கள் தயவுசெய்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். என்னுடைய பாடல்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம் நிறைய அதில் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி அண்ணனோட பர்த்டே அன்றைக்கி அவர்கிட்ட கொடுத்து ரிலீஸ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. கங்கைமரன் பாடல்கள் போட்டு, கங்கைமரன் கவிதைகள் போட்டு அதில் கோடு போட்டு பாடல்கள் போட்டு அடிச்சு இது கவிதை இல்லைப்பா பாட்டு ஒன்று சொல்ல ஆசை. உங்களுடைய ஜேர்னியை நீங்கள் எல்லாரும் கிராமத்துலேருந்து வந்து இங்கே எங்களுக்கெல்லாம் இசை விருந்து கொடுத்தது வயலில் விளைஞ்ச நெல்லுன்னு எப்படி ஆரம்பிச்சிங்க? தெரியலங்க. அது கிராமத்தை போகும்போது எங்களுடைய லைஃப் நம்ம நெல்லாக தான் இருந்திருப்போம். அதான் டவுனில் வந்து இவங்களுக்கு பசியெல்லாம் ஆற்றுறது. அதே நெல் அங்கேயும் பிரயோஜனப்படுத்த நகரத்துலேயும் விளைஞ்சது பசிக்கு ஆறுது. இப்போ அங்கேயும் கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் பசி ஆற்றுது, நெல்லாக நாங்கள் மாறி இருக்கிறோம். அதே பெரிய சந்தோஷம்னு தாட் வந்தது. இறைவன் செயல். டக்கு டக்குன்னு சில பெயர்கள் சொல்கிறேன், மறக்க முடியாத ஒரே ஒரு மெமரி மட்டும் எனக்கு சொல்லுங்கள். கமல்ஹாசன் அவர்கள். கமல்ஹாசன் மிகச்சிறந்த நண்பர். நாங்கள்லாம் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அரட்டை அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ரொம்ப திக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது. நாங்கள் கச்சேரி பண்ணோம். நான் கச்சேரி பண்ணேன். என்னுடைய ஆர்கெஸ்ட்ராவோட கமல்ஹாசனை பாட வச்சு, கமல்ஹாசன் பாடகர்னு தெரியும். கமல்ஹாசனும் ஸ்ரீவித்யா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஸ்ரீவித்யாவும் சேர்த்து அவங்க பாட வச்சு கச்சேரி நடத்தினோம். ஸ்ரீவித்யா கமல்ஹாசன் காலைல 5 மணிக்கு ரிஹர்சல் நடக்கும். அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, அமர் இருந்தால் தான் நான் ஒன்று அனுப்புவேன், அன்றைக்கி அங்கே போகக்கூடாதுன்னு. காலைல 5 மணிக்கு ஸ்ரீவித்யாவோடு சேர்ந்து கமல் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னால் அவங்க வீட்டில் உட்காந்து என்ன பாட்டுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவோம். அந்த மாதிரி கச்சேரி பல ஊர்களுக்கு நாங்கள் பண்ணின ஒரு அனுபவங்களும் நிறைய விட்டு ஈஸியாக சுற்றிட்டு வரோம். ஸ்டுடியோவில் ஃப்ரீயாக போகிறது. கம்போசிங்னா அவர் கன் எடுத்துகிட்டு வந்துடுவார். போயிட்டு அங்கே போய் கோயிலில் போய் அடித்து குழம்பு வச்சு சாப்பிட்றது. எங்கள் வீட்டுக்கு அவங்க சாப்பிட்டு வந்திருக்காங்க, அவங்க வீட்டுக்கு நாங்கள் சாப்பிட போவோம். நான் எங்கள் ஃபேமிலியெல்லாம் அந்த மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தோம். இந்த தேவர் மகன் ஒரு படம் வந்து தான் எங்களை வந்து ரொம்ப பிரிச்சிருச்சு. அது விட்டுருங்க, அது கெட்ட கனவெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். அதிவீர பாண்டியன் ஒரு கதை அவருக்கு சொல்லப்பட்டது. அது வேண்டாம், அதனால் அதை பழசால எழுத வேண்டாம். ஆனால் வந்து மாபெரும் கலைஞன் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப இப்போ கூட பார்த்து நல்லா பேசிகிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு மறுபடியும் மீண்டும் ஒரு நல்ல தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான கலைஞனை நம்ம நட்பை இழந்துட்டோமோன்னு நட்பை இழக்கலை. அது வரைக்கும் சந்தோஷம். கலைஞர் அவர்களுக்கு நீங்கள் பாடல் எழுதுகிற அளவுக்கு ஒரு உயரத்தை நீங்கள் அடைஞ்சிங்க இல்லையா? அவங்களோட படத்தில் நீங்கள் பாட்டு எழுதுறீங்க. ஆமாம்மா. அந்த டைமில் அது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தையோ இல்லை பெருமிதத்தையோ உங்களுக்கு
பிடிச்சிச்சு. ஆடு பாம்பேன்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஆ ஒரு செல்வம் சார் அவங்க படம் எடுத்தாங்க. அதில் வந்து ஒரு சிச்சுவேஷன், ஒரு கோயில் கற்பகிரகத்துக்குள்ளே ஒரு பாம்பு பூந்துருச்சு. அப்போ வந்து எம்ஜிஆர் ஆட்சி, கற்பகிரகத்துக்குள்ளே பாம்பு பூந்துருச்சு. அந்த பாம்பை வெளியே வர சொல்லி வெளியில் பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொன்னாங்க. அதாவது இவரை ஆட்சியிலேருந்து இறங்க சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அங்கே ஆளணுங்கிற மாதிரி மீனிங்கில். வாலிகிட்ட சொன்னோன்னே வாலி என்ன பண்ணார், அவர் பயங்கர தந்திரசாலி. ஏய் கங்கை மரன் ஒருத்தன் எழுதுறாயா, பிரம்மமாக எழுதுறான். ஏன்னா அவர் தெரிஞ்சு வச்சு இது எம்ஜிஆர் திட்டி எழுத வேண்டிய பாட்டு, நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி சரிட்டு நான் எனக்கு என்ன எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கு அதில் எழுதுற கொடுத்து வச்சுருக்கணும். சரி கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக போனால் இந்த சிச்சுவேஷன் சொன்னாங்க. ஆடுவாம்பே ஆடுவாம்பே பீடத்தில் ஏடிக்கொண்டு பிடிவாதம் பண்ணிக்கொண்டு ஆட்டங்கள் போடாதேன்னெல்லாம் பாட்டு எழுதி போட்டு அது பாட்டு எழுதி மாட்டி விட்டாச்சு. அது கலைஞரையா பார்த்தாரு, நல்லா படித்து பார்த்து நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு அவருக்காக நான் எழுதின பாட்டு, தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே இசை பாடும் காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம் பாசமில் ஆலயம் உன்னை பாட வேண்டும் ஆயிரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரை பற்றி தான் இருக்கும். கோவில் தேவையில்லையே நேரில் வாத கோவிலேன்னு ஏன்னா அவன் கோயிலுக்கு போகிறதில்ல, கரெக்ட், நீங்க தெய்வம் போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவன் எழுதி அவர்கிட்ட போய் பாடி கட்டினான். இது இப்போ தான் கேட்க வந்தேன், அவங்க இந்த பாட்டு கேட்டு என்ன சொன்னாங்க? புரிஞ்சுட்டாரு. ஐயா உங்களை பற்றி தான் எடுத்துருக்கான். தெரியுது நல்லா இருப்பான் என் பாட்டுக்கு ரொம்ப பாராட்டுவார். நிறைய அவங்களுக்கு பாட்டு எழுதியிருக்கேன். அவங்க பூம்புகார் ப்ரொடக்ஷன்ஸுக்கு நிறைய பாட்டு நான் எழுதியிருக்கேன். அந்த பாட்டு எம்ஜிஆர் அவர்கள் கேட்டாங்களா? கேட்டதெல்லாம் வந்ததுன்னா மிரட்டல்லாம் வரல. என்ன நான் அவருக்கு ரொம்ப வேண்டிய விஷயம்லாம். கலைஞர் சொன்னார், ஏய் நீ அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க, நீ அடிக்கடி இங்கே வந்துட்டு போகிறதா இருந்தாலும் திட்டப்படுறேன்னு. ஏங்க அவருக்கு எனக்கு முழுசு தெரிஞ்சு ஒரு நல்லவைகள் எங்கே இருந்தாலும் தேடி போகிறேன். நான் அந்த ஏடிஎம்கேல மெம்பரும் இல்லை, டிஎம்கேல மெம்பர் இல்லை, நான் பொது ஆள், எங்கே வேணாலும் போகலாம். அது இப்படி நடக்கும் இப்படி சொன்னார். அவர்கிட்ட போனால் எம்ஜிஆர்கிட்ட போனால் காரில் முன்னால் நான் பாடிட்டே போவேன். அவருக்கு இதில் ஆற்காடு ரோடு ஆஃபீஸ்லேருந்து அவரை பார்க்க போனால் காரில் முன்னால் உட்காந்துட்டு எம்ஜிஆர் நடிக்க ஒரு சிஎம்முடைய கேரக்டரில் ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிற காதல் கதை அவர்கிட்ட போய் சொல்கிறேன். யாருக்குமே தைரியம் இல்லை. நான் போய் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 நாள் சிஎம்மாக தான் நினைக்கிறேன், சிஎம்கிட்ட வந்து ஒரு வேண்டுதல் வருது, அதை நீங்கள் எப்படி நிறைவேற்றி கொடுக்குறீங்கிறத கதை சொல்லிட்டு கதை சொல்லி இப்போ இதெல்லாம் பண்ணோம். அப்புறம் இந்த ட்ராவலில் பாட ஆரம்பித்தேன். ஆஹா நம்ம ஆசை நிறைவேறுமா ஆஹா நம்ம ஆசை நிறைவேறுமா கடலலை போல மறைந்து போக நேருமா என் நன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா கொடி அசைந்தாட பந்தல் என்று போகுமா பாடு ரீடியில் ஃபுல் சாங் பாடிட்டோம். அதேமாதிரி அந்த ட்ராவல் ஃபுல்லாகவே அவருடைய பழைய பாட்டெல்லாம் அவருக்கு ஞாபகப்படுத்தி போனோன்னே எப்போ பார்த்தாலும் வேறு என்ன பாட்டு வச்சுருக்கேன், என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க உங்களுக்கு, இந்த மாதிரிலாம் கேட்டெல்லாம் பாடி ரொம்ப நெருக்கத்தில் மீட்டிங் நடந்துட்டு இருக்க மினிஸ்டர்ஸ்லாம் அங்கே இருப்பாங்க. நான் போனேன்னா இப்போ அப்போ எழுதி யார் வந்திருக்காங்க கொடுப்பாங்க இல்லைங்களா, சீரியஸான மீட்டிங் போயிட்டுருக்கு. கங்கை மரணம்னு அதை டிக் பண்ணி வர சொல்லிட்டார். சீரியஸான மீட்டிங் போயிட்டுருக்கு. எல்லா மினிஸ்டர் ஸ்ரீபால் கமிஷனர்லாம் உட்காந்துருக்காரு. நான் போனால் அவர் இங்கே இருந்தாருன்னா இங்கே கீழே உட்காந்துட்டு ஒரு தொடரில் இப்படி கை வச்சுருக்கார். அவர் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பார். முடித்த உடனே ராஜாராமும் பாவஷானும் எனக்கு சின்னமாக வந்தார். ஏய் என்னையா மந்திரம் போட்டுருந்தே அப்படின்னு தெரியலங்க. அந்த ஃப்ராங்க்னஸ், அதாவது ஓப்பனான மைண்டு அவருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய அவர் கலந்துக்கிட்ட கடைசி நிகழ்ச்சி வந்து அவர் மறைகிற டிசம்பர் 24க்கு முதல்ல நவம்பர் 24 வெங்கட் பிரபுவின் மிருதங்க அரங்கேற்ற மியூசிக் அகாடமி ஹால் பேசி வராது, ஒன்று வராது. அந்த நாளுக்குரிய சிறப்பு என்னென்னு சொன்னால், அன்றைக்கி அந்த எங்கள் நிகழ்ச்சிக்கு வரும்போது அவர் போட்ட சட்டம் வந்து ஆலிவர் ரோடுலாம் இருந்தது இல்லைங்களா, இங்கிலீஷ்காரங்க பேர் இருந்தது இல்லையா, அதெல்லாம் மாற்றி பாபநாசம் சிவன் சாலை, எம்எஸ் சுப்புலட்சுமி சாலை அப்படி சொல்லி இந்த சங்கீத வித்வான்களுடைய பேரை, மியூசிஷியன்ஸோட பேரை வச்சது முஸ்லி சுப்பிரமணியம் சாலை. இதெல்லாம் வந்தது காரணம் இப்போ பிரபுவின் இதில் தான் வந்து அரங்கேற்றது தான் ஆரம் வீரமாக சொல்கிறார். இந்த சட்டத்துக்கு கையெழுத்து போட்டு தான் அவர் வர்றாரு, இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சின்னு சொல்லி சொன்னார். அது சரித்திர புகழ் வாய்ந்த வெங்கட் பிரபுவின் விருதங்க அரங்கேற்றம் ரொம்ப நல்லா நடந்தது, நல்லா வாய்ச்சா. எல்லாருக்கும் செல்லமாக இருக்கிறது எப்படி, என்ன மாதிரி இருக்கணும், எப்படி உங்களை மாதிரி என்ன மாதிரி யார் இருக்க முடியும்? சூப்பர். எல்லாரையும் நண்பராக எடுத்துக்கிறது, எல்லாரோடையும் அன்பாக இருக்கிறது, யாரையும் பார்க்க மாட்டான் வரச்சா ஐயோ வேணாயா
பிடிக்கலனா கூட ஏய் உன்னை பார்த்தா எனக்கு கோவமாக வருதியா நீ வந்து அப்படி பண்ண அதெல்லாம் மறந்துக்க முடியலையே திடீர்னு உன் பேரை சொன்னாலும் இது ஞாபகம் வருது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சமாதானம் பண்ணி சரி சரி காஃபி சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி காஃபி கொடுத்து அனுப்புவேன். இது நம்ம பழக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஏன் தெரியும் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு எப்படி எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும்னு ஆசை, அந்த மாதிரி எனக்கும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும்னு ஆசை. ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அதில் எது பிடித்தமானதை நான் தேர்ந்தெடுங்க. அதை நோக்கியே போங்க. ஆள் பார்க்குறதுக்கு நடிகர் மாதிரி இருக்கிறாரு, அவரும் ஒரு நடிகர் ஆவாரான்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி நீங்களும் வருவதற்கு சந்தோஷம் தான். புதிய கலைஞர்களை வரவேற்க தான் எங்களை மாதிரி தாத்தாக்கள்லாம் காத்துட்ருக்கோம். ஆழமாக பதிவு கிடக்கக்கூடிய ஒன்றில் அவர் மேலோங்கி நிற்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துக்கிறேன். நன்றி. வருவீங்க, நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. நிச்சயமாக சந்தோஷம். நீங்கள் உங்கள் சேனலை எப்படி வளர்க்கணுமோ அந்த மாதிரி வளங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சியோடு வாழ்க வாழ்க வாழ்க. அது சப்ஸ்கிரைபில் அப்படி ஒரு அமுக்குங்க, ஒரு பெல் வரும், அது பெல் அடிக்கும், அதை பார்த்துக்குங்க. முறையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் இது ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாம் இது பெரிய சேனலாக வருவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். தேங்க்யூ. வெரி ஸ்வீட். தேங்க்யூ. நன்றி. Tea Talkies, a cinematic cafe with 16+ successful outlets. For business and franchise inquiries, contact 9566099959.